தேவனை ஆராதித்து கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிறதான துதி நிறைந்த இருதயத்தோடு கூட மாலையிலும் மன மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறதான உங்கள் மேலே தேவனுடைய ஆவியானவர் வளமாக செய்வாடி தன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுத்து மாத்திரமல்ல வார்த்தைக்குரியதான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த மாலை நேரத்தில் உங்களை நடத்துவாராக. கடந்த 3 நாட்கள் இங்கே இருந்தது அதிக சந்தோஷம். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அடிமையை கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். என்னை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு உபசரித்ததான ஊழியர் குடும்பத்திற்காய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். அருமையான நல்ல உணவுகள், அன்போடு கூட பேசின வார்த்தைகள், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். பல இடங்களில் இந்த உறவு அது கிடைக்காது. ஆமாம், பேசுவோம், வார்த்தையை கொடுப்போம், ரூமுக்கே சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டுருவோம், அதோடு கூட ரூம்லேயே இருக்கிறதான ஒரு அனுபவங்களாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லாதபடிக்கு அருமை ஒரு சகோதரத்துவத்தை இங்கே கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தையை அன்போடு கூட பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த சபைக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கோம்ல, ஆமாம், எங்கள் நினைவில் எட்டுகிற நேரத்தில் எல்லாம் இந்த சபைக்காகவும் இந்த ஊழியர் குடும்பத்திற்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் உண்மையாய் ஜெபிப்போம் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கென்று எனக்கென்று ஒரு தனியான ஒரு ஜெபக்குழு உண்டு. எங்கே ஊழியத்துக்கு போனாலும் இங்கே இருந்து ஜெபிக்கிற ஒரு குழு உண்டு. நிச்சயமாக அந்த குழுவிடத்தில் இந்த சபையினுடைய பெயரையும் இந்த சபைக்குரிய காரியங்களும் தெரிவிக்கப்படும். நான் எந்தெந்த பட்டணங்களில், எந்தெந்த கிராமங்களில், எந்தெந்த மாநிலங்களுக்கு சென்று அந்த சபைகளுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரோ அந்த சபைகளுக்காக இந்நாள் வரைக்கும் ஜெபிக்கிறதான ஒரு குழு உண்டு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர்கள் இணைந்து ஜெபிப்பார்கள். தைரியமாய் சொல்லுவேன், அடுத்த வியாழக்கிழமையிலிருந்து உங்கள் சபைக்காகவும் ஜெபிக்கிற ஒரு குழு அந்த மதுரையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதே சமயத்தில் எங்களையும் என்னையும் உங்கள் நினைவில் கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் எனக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மேடையில் இருக்கிற அருமையான தேவ பிதாக்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 2 நாட்கள் அவருடைய சத்தியத்தின் வார்த்தை நமக்கு வெளிப்பட்டது. இந்த நாளிலும் அடியனுடைய வார்த்தையாக அல்ல, தேவனுடைய வார்த்தையாக. நாங்கள் மத்தியானமும் சகோதரிகளிடத்தில் சொல்லியிருந்தேன், மத்தியானம் ஆராதனையை முடிச்சு மேலே போகும்போது என் அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. என் அப்பா ஃபோன் பண்ணி கேட்கும் போது பார்த்தேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு வார்த்தையும் பேசிடல. இல்லைப்பா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. எனவே அந்த ஒரு நடுக்கத்தில் நிற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின எந்த வார்த்தையும் வெளிவராதபடிக்கு, சுயம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்துவாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் இந்த கூட்டத்தினுடைய இறுதி நாளிலே, இறுதி செஷன்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நான் பொதுவாய் இப்படி ஒரு தனி மனிதனை எடுத்து பேசுகிறது இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏன் இங்கே பேச சொன்னால், ஏன் திரும்பவும் ஒரு காரியத்தை பேச சொல்லுகிறார் நான் அறியேன். ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் இங்கே பேச வைக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 3, 3வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாக இடையில ஒரு வார்த்தை இருக்கும். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இந்த பகுதியில் உங்களுடைய வலது கரத்தை வைத்து முடிந்தால் ஒரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடித்து, நல்ல பிதாவே,
கடந்த 2 நாட்கள் எங்களோடு கூட பேசினீர். உங்களுடைய நல்ல வார்த்தை எங்களுக்காக வெளிப்பட்டது. இந்த கடைசி நாளிலும் என்னோடு கூட பேசுமை. உங்களுடைய இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை எழுப்பட்டும். என் கூட பேசுகிறதா? என்னோடு பேசும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறதான உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்தீரே. இன்னைக்கு என்னோடு கூட கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய நல்ல வார்த்தை எனக்காக வெளிப்படட்டும் ஐயா. உங்களுடைய நல்ல வார்த்தை இந்த சபைக்காக வெளிப்படட்டும் ஐயா. உங்களுடைய நல்ல வார்த்தை ஊழியத்திற்காக வெளிப்படட்டும் ஐயா. உங்களுடைய நல்ல வார்த்தை இந்த பகுதிக்காக வெளிப்படட்டும். அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கிறார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்திற்கு பின்பதாக, after a very long period, 40 ஆண்டு காலத்திற்கு பின்பதாக மோசே என்கிறதான ஒரு பெயரை கர்த்தர் அழைக்கிறார். வெகு காலத்திற்கு பின்பதாக, 40 ஆண்டுன்னு சொல்லுகிறது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டு காலத்திற்கு பின்பதாக, after a very long gap, மிகப்பெரிய ஒரு இடைவேளைக்கு பின்பதாக மோசேயினுடைய ஒரு பெயரை கர்த்தர் அழைக்கிறார். இந்த மாலை கூட்டத்தில் கூடி வந்திருக்கிறதான நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கட்டும். மோசே என்கிறதான பெயரை அழைத்ததான தேவன், ஆண்டவரே உங்கள் கரத்தை இருதயத்திலே வைத்து ஒரு நிமிட கண்களை மூடி என்னுடைய பெயரை கர்த்தர் அழைப்பீராக ஐயா. இந்த கூட்டத்தின் முடிவுல என்னுடைய பெயரை கர்த்தர் அழைப்பீராக. நீர் அழைக்கிறதான அந்த சத்தம், அந்த ஒரு மெல்லிய சத்தம் என் காதுகளில் துணிக்கட்டும் ஐயா. என் காதுகளில் துணிக்கட்டும். உங்கள் பெயரை சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பெயர் என் காதுல கேட்கட்டும்பா. இந்த பெயர் என் காதுல கேட்கட்டும்பா. மோசே என்கிறதான பெயரின் சத்தம் அந்த மோசேக்கு கேட்டது போல, ஆண்டவரே அது ஒரு வனாந்தரமான இடமாய் இருந்தாலும், ஒரு வனாந்தரத்தின் பாதையாய் இருந்தாலும், பல ஆண்டுகளுக்கு பின்பதாக அழைக்கப்பட்ட ஒரு பெயராய் இருந்தாலும், ஆண்டவரே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு. பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த மெல்லிய சத்தத்தில உங்களுடைய குரலில, அழகிய குரலில என்னுடைய பெயரை அழைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு கேட்க கர்த்தர் கிருபை தாருமையா. இந்த கூட்டத்தினுடைய இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய முடிவில் ஆண்டவரே என்னுடைய பெயரை கர்த்தர் கூப்பிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மோசே மோசே என்று கூப்பிட்டார். 40 ஆண்டு காலம் சொன்னது போல, after a very long gap, 40 ஆண்டு காலம் ஒரு அழைப்பும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, ஒன்றும் சொல்லல, அவருடைய சத்தத்தை கேட்கல. ஒன்றுமே இல்லாத ஒரு நேரத்தின் மத்தியில திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. அதுவும் முட்செடியின் நடுவில் இருந்து கேட்கிறது, மோசே மோசே. மோசேக்கு விளங்கி இருக்காது என்ன நடக்குது. மோசே அவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? அவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 120 வருஷம் மோசே வாழுகிறார். 120 வருடங்கள் மோசே வாழுகிறார். 120 வருடங்களை வேதம் 3 பிரிவுகளாக கொடுக்கிறது. 40 வருடங்களாய் கொடுக்கிறது. முதல் 40 வருடம், இரண்டாவது 40 வருடம், மூன்றாவது 40 வருடம். 40 வருடங்களாய் மோசேயினுடைய இந்த வாழ்க்கையை வேதம் நமக்கு தெளிவாய் அதை வகுத்து கொடுக்கிறது. மோசே அப்படின்னு பேர் ஞாபகத்துல வந்தாலே நினைவில் வர வேண்டியது 340. 120 ஆண்டு காலமாய் மோசேயினுடைய ஆயுசு நாட்கள் இருந்தது. முதல் 40 ஆண்டு காலம் இப்படியாக வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மோசேயினுடைய முதல் 40 ஆண்டு காலம் மகா செழிப்பின் காலம். மகா செழிப்பின் காலம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே, எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே முதல் 40 ஆண்டு காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். எபிரேயர் 11:40 24.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் என்பதை மகன் என்பதை வெறுத்தான். வெறுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முதல் 40 ஆண்டு காலத்துல மோசேனுடைய ஸ்தானம் என்னன்னு கேட்டா பார்வோன் குமாரத்தினுடைய மகன். மிக மேன்மையான ஒரு ஸ்தானம், மிக உயரத்துல இருந்தான ஒரு ஸ்தானம், மிக உச்சிதமான ஒரு இடத்துல இருந்ததான உயரத்துல இருந்ததான ஒரு 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 மகன் தான் மோசே. பார்வோன் குமாரத்தியின் மகன், பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்ததான ஒரு நபர். பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்தவர் மாத்திரம் அல்ல, மிக சிறந்த கல்வி, மிக சிறந்ததான மரியாதை, ராஜ இளவரசர் என்று அழைக்கப்பட்டதான ஒரு மேன்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தவர் தான் மோசே. அதனாலதான் சொன்னேன், அவருடைய முதல் 40 ஆண்டு காலம் மிக செழிப்பான ஒரு காலம், மிக செழிப்பான ஒரு காலம். ராஜ இளவரசர் என்று சொல்லத்தக்கதாக ராஜ அரண்மனையிலே வாழ்ந்து, ராஜ அரண்மனையிலேயே இருந்து, அப்படியே முந்தி அவருடைய பிறந்த காலத்தை குறித்து இப்ப பேச நமக்கு நேரம் இல்லை. அவர் முதல் 3 மாதங்கள் அவருடைய தாய் அவருடைய ஒழித்து வைத்தார். அவர் அழகுள்ளவன் என்று கண்டு அந்த இடத்துல எத்தனையோ ஆண் குழந்தைகள் பிறந்திருக்க, ஆனால் மோசே மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டு, மோசே மாத்திரம்தான் ஒழித்து வைக்கப்பட்டு, அவர் பிறந்து அவர் வளர்ந்தான விதம், அதற்கு அடுத்து நடந்ததான காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் அதனுடைய செய்தியினுடைய ஆதாரமும் அல்ல. ஆனால் முதல் 40 ஆண்டு காலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். மோசே பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்த நிமித்தம் அவருடைய பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்று அறியப்பட்டது நிமித்தம் தைரியமாய் சொல்ல முடியும், முதல் 40 ஆண்டு காலம் அவருக்கு மகா செழிப்பான ஒரு காலம். இரண்டாவது 40 ஆண்டு காலம் மோசேயினுடைய இரண்டாவது 40 years, இரண்டாவது 40 ஆண்டு காலம் அது ஒரு இருண்ட காலம், தனியே விடப்பட்டதான ஒரு காலம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனத்தில் இரண்டாவது 40 ஆண்டு காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். மீதியான் தேசத்திலே, மீதியான் வனாந்திரத்திலே தன் மாமனாருடைய ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருந்த நபர் தான் மோசே. 30வது வருஷத்துடைய ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த 40 ஆண்டு காலம் சென்ற பின்பு 40 years, 40 வருஷம் அங்க இருக்கிறார். 40 வருஷம் அங்க இருக்கிறார். மீதியான் வனாந்திரத்துல சொன்னது போல மாமனாருடைய ஆடுகளுக்கு பின்பதாக, அது அவருடைய ஆடு கிடையாது, மாமனாருடைய ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருந்ததான மோசே 40 ஆண்டு காலம் ஆடுகளுக்கு பின்பதாகவே போன ஒரு மனிதன். முதல் 40 ஆண்டு காலம் மகா செழிப்பான ஒரு காலம். இரண்டாவது 40 ஆண்டு காலம் இருண்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு என் செய்தியும் இதுல இருந்து தான் இருக்கும். இருண்ட ஒரு வாழ்க்கை, தனியே விடப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 40 ஆண்டு காலம் கடந்து போனது. ஆனால் கடைசியில ஒரு 40 ஆண்டு காலத்தை வைத்தார். மூன்றாவது 40 ஆண்டு காலம், அந்த 40 ஆண்டு காலத்திலே தான் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த மனுக்குலத்திலே எவரையும் பயன்படுத்தினாத விடத்திலே கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இப்படியும் ஒரு மனிதனை பயன்படுத்த முடியுமா என்று நம்மால் கிரகிக்க முடியாத, யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். அதே 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். இவனே அவர்களை எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே என்ன செஞ்சாராம்? மோசே வச்சு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் மோசேயை கொண்டுதான் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் 40 ஆண்டு காலம் மிக செழிப்பான ஒரு காலம்.
முதல் 40 ஆண்டு காலம் மகா செழிப்பான ஒரு காலம். இரண்டாவது மாஸ்டர் தொட்டாதீங்க, ஒரு காலத்துல மாஸ்டர் தொட்டீங்கன்னா எல்லாமே போச்சு. கொஞ்சம் வாங்கி கொடுங்க, மாஸ்டர் ஜீசஸ் இன்னும் கொஞ்சம். தேங்க்யூ. முதல் 40 ஆண்டு காலம் மோசேயினுடைய மகா செழிப்பான ஒரு காலம் என்று பார்த்தோம். இரண்டாவது 40 ஆண்டு காலம் இருண்ட காலம், தனியே விடப்பட்ட ஒரு காலம், எந்த விதத்திலும் எவரும் உதவிக்கு இல்லாத ஒரு காலம், ஆதரவு இல்லாத ஒரு காலம். மூன்றாவது, இதுவரைக்கும் ஆண்டவர் எவரையும் பயன்படுத்தினாத விதத்துல மோசையை பயன்படுத்தினதுதான் மோசையினுடைய கடைசி 40 ஆண்டு காலம். இப்போ மோசே அப்படின்னு உங்கள் நினைவில் இனி வரும்பொழுதெல்லாம், எந்த இடத்துலலாம் நீங்க மோசேன்னு கேட்குறீங்களோ, இனி உங்கள் நினைவில் வர வேண்டிய காரியம் 340, 340. இப்படி 340 காலங்கள் இருக்க, இன்றைக்கு மோசேயினுடைய இந்த இரண்டாவது 40 ஆண்டு காலத்தை குறித்து உங்களோடு கூட கொஞ்ச நேரம் தியானிக்க விரும்புகிறேன், நேரம் இருக்கும் வரைக்கும். ஏன்னா நானும் முடிச்சு உடனே மதுரை கிளம்பணும். காலையில 10 மணிக்கு ஒரு கூட்டத்தை நடத்தணும். அதனால நானும் இப்போ உடனே கிளம்பி ஆகணும், ராத்திரியோட ராத்திரி. அதனால நேரத்துக்கு முடிச்சிருவேன். ஆனால் வார்த்தையை முழுசாதான் முடிக்க வைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போன மாதிரி இருக்கேன். 3வது நாள் கூட்டம் உற்சாகமா இருக்கணுமே. அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. ஆமா, முதல் 40 ஆண்டு காலம் என்ன சொன்னேன்? ஆமா, ஃபர்ஸ்ட் தவிர மீதி எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இரண்டாவது 40 ஆண்டு காலம் இன்னும் மாத்தி ஒரு சேர்த்து சொன்னேன், தனியே விடப்பட்ட ஒரு காலம். மூன்றாவது 40 ஆண்டு காலம் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு காலம். 40 ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த இரண்டாவது இடையில ஒரு காலம் இருந்தது பாருங்க, இருண்ட காலம், தனியே விடப்பட்ட ஒரு காலம். நேற்றைக்கு உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசினேன், உங்களோடு கூட ஒரு வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இருளிலே வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே என்னை அழைத்து நடத்தி வந்தார். இருளினுடைய 4 மேன்மைகளை குறித்து நேற்று ராத்திரி தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இருளினுடைய 4 மேன்மைகள், பல காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரிதான் பாஸ்டர், ஏன் அந்த இருளுக்குள்ள என்ன கொண்டு வந்தார்? இருளுக்குள்ள இந்த காரியத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு, சரிதான். ஆனா அந்த இருளுக்குள்ள ஏன் என்னை கொண்டு வந்தார்? பலருக்குள்ள அந்த கேள்வி இருக்கும். நான் ஜெபிக்கிறவங்க தானே, நான் வேதத்தை தியானிக்கிறவர்கள் தானே, நான் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தானே, ஆண்டவர் நியமித்துதான் அந்த நியமனத்தின் பாதையில சரியா நடக்கிறவர்கள் தானே, ஏன் அந்த இருளான ஒரு வாழ்க்கை, ஏன் அந்த இருண்டு போன ஒரு வாழ்க்கை? இருளிலே இந்த மேன்மைகள் வைத்தார், அதை அறிந்து கொண்டோம், அதெல்லாம் சரி. ஆனா எங்களுக்கு இருக்கிற மிக அடிப்படையான ஒரு கேள்வி, ஏன் இருள், ஏன் இருண்டு போன ஒரு வாழ்க்கை, ஏன் தனியே விடப்படுகிற ஒரு காரியம், ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்கிற ஒரு கேள்வியோடு கூட பல நேரங்கள்ல நமக்குள்ளே குழப்பத்திற்குள்ளாக போகிறோம். ஏன் எனக்கு மட்டும், ஏன் என் வாழ்க்கையில மட்டும்? பலருக்குள்ளாக இந்த கேள்விகள் உண்டு, பலருக்குள்ளாக இது எழுமோ. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, என்னோடு கூட இருக்கிறவங்க, அவங்க இத்தனைக்கும் ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா தானே இருக்கிறாங்க, நானும் அவங்களும் ஒன்னாதான் இந்த ஸ்தானத்துக்கு வந்தோம், நானும் அவங்களும் ஒன்னாதான் இந்த பகுதிக்கு வந்தோம், நானும் அவங்களும் ஒன்னாதான் இந்த இடத்திற்கு வந்தோம், இவைகள் எல்லாம் இருக்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஒரு மேன்மை இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில மாத்திரம் ஒரு உயரம் இருக்கிறது, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த இருள்? என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த இருண்ட வாழ்க்கை? மோசேக்கும் அது விளங்கவில்லை, நமக்கும் விளங்கவில்லை. மோசேயும் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே ஒரு வசனத்தை சேர்ந்து அறிக்கை பண்ண விரும்புகிறேன். எல்லாருமாய் திருப்பிக் கொண்டு மனனமாய் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, ரோமர் 8வது அதிகாரம்
நம்ம எல்லாருமாய் திருப்பிக் கொள்வோம். சேர்ந்து கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு சொல்ல போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம்னு சொன்ன உடனே வேகமாய் எல்லாரும் சொல்லுவோம். ஆமா, எல்லாரும் திருப்பிக் கொள்வோம், எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எடுத்தவர்கள் எல்லாருமாய் முடிந்தால் வலது கரத்தை உயர்த்தி, முடிந்தால் வலது கரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லலாமா? அன்றியோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடக்கும். அல்லேலூயா. அது இருண்ட காலமா இருக்கட்டும், தனியே விடப்பட்ட ஒரு காலமா இருக்கட்டும், ஒருவேளை யாரும் துணை இல்லாத ஒரு காலமா இருக்கட்டும், ஒருவேளை ஒருவரும் உதவிக்கு இல்லாத ஒரு காலமா இருக்கட்டும், ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஒன்றல்ல ரெண்டல்ல, ஏதோ ஒரு சில பகுதிகள் அல்ல, ஏதோ ஒரு சில காரியங்கள் மாத்திரம் அல்ல, வசனம் தெளிவுபடுத்துகிறது சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே. ஏன் இந்த இருண்ட காலம்? எனக்கும் விளங்கல, மோசேவுக்கும் விளங்கல. ஆனால் பைபிள் அதை தெளிவுபடுத்துகிறது. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அதை வாசித்து அடுத்த பகுதி கடந்து போக விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு மிக அழகான ஒரு வசனம் உண்டு. அடிக்கடி என் சபையில உபவாச ஜெபத்தை நடத்தும் பொழுது இந்த வார்த்தையை வைத்து நடத்துகிறது வழக்கம். எசேக்கியேல் எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார். 41வது அதிகாரம், எசேக்கியேல் 41வது அதிகாரம், எசேக்கியேல் 41வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி இப்படியாக சொல்லும். எசேக்கியேல் 41வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி இப்படியாக சொல்லும். ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும்படி வழி இருந்தது. அல்லேலூயா. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக வேண்டுமானால் வழி எதற்கூடாய்தான் உண்டு? நடுநிலைக்கு ஊடாய்தான் உண்டு. பைபாஸ் ரோடு கிடையாது பைபிள்ல. பைபிள் என்னைக்கும் பைபாஸ் ரோடு போட்டு கொடுக்கிறது இல்ல. இந்த பாதையிலே தானே நடக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையிலே தானே நடக்க வேண்டும். எனக்காக நியமித்திருக்கிற இந்த கடினமான பாதையா இருக்கட்டும், அது கற்கள் மிகுந்த பாதையா இருக்கட்டும், முற்கள் மிகுந்த பாதையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், கீழ்நிலையில் இருந்து மேல்நிலைக்கு போக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது நடுநிலை என்கிறதான ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதியை கடக்காதபடிக்கு உயரத்தை என் வாழ்க்கையில் அடைய முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில உயரத்தை பார்க்க வேண்டும், உயர்ந்த ஸ்தானங்களை பார்க்க வேண்டும், உயர்ந்த ஸ்தலங்களை அடைய வேண்டும், ஒரு வளர்ச்சியை பார்க்க வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும், உயரத்தின் மேன்மைகளை அடைய வேண்டும் என்கிறதான வாஞ்சை உள்ளதான தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நடுநிலை என்கிறதான ஒரு வழியை உங்கள் வாழ்க்கையில வைத்திருப்பார். அந்த நடுநிலை எழுதப்பட்ட வார்த்தையின்படியே ஒருவேளை இருண்ட காலமாய் இருக்கலாம், ஒருவேளை தனியே விடப்பட்ட காலமாய் இருக்கலாம், ஒருவேளை ஆதரவில்லாத ஒரு காலமாய் இருக்கலாம். ஆனால் அதை கண்டு சோர்ந்து போவதற்காக அல்ல, கீழ்நிலையில் இருந்து மேல்நிலை நான் போவதற்கு இந்த பாதையை கடந்து தான் நான் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரங்களில் ஊழியர்கள் இதை சொல்லக்கூடும். ஊழியத்தை ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும் பொழுது, இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது பாசி சொல்லக்கூடும், இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய தரிசனம் இருந்தது, இப்போ இல்லையா? இருக்கு. ஆண்டவருடைய திட்டம் இல்லையா? இருக்கு. ஆண்டவருடைய பலன் இல்லையா? இருக்கு. ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லையா? இருக்கு. ஆண்டவருடைய கிருபை இல்லையா? இருக்கு. ஆனா இடையில வரும் பொழுதோ பலவிதமான பாடுகளை சந்தித்திருப்போம், பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்திருப்பார்கள், பலவிதமான வேதனைகளை சந்தித்திருப்பார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏன் இந்த ஊழியத்தை துவங்கினோம்? இதை கர்த்தர் தான் துவங்க சொன்னாரா? இதை நாம் தொடர வேண்டுமா? இல்ல வேண்டாம், இதோடு கூட முடிச்சிடலாமா? பலவிதமான குழப்பங்களுக்குள்ளாக நடுநிலை என்கிறதான ஒரு பாதையை கர்த்தரே வைத்திருப்பார். அல்லேலூயா. பலர் ஒருவேளை கீழ்நிலையில் இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை இங்க இருக்கிறதான சிலர் நடுநிலையில இருந்திருக்கலாம். ஆனால் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு உயர்ந்த ஒரு எதிர்பார்ப்பு,
தேவனுடைய ஒரு உயர்ந்த ஒரு எதிர்பார்ப்பை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். மேல் நிலைக்கு வர வேண்டுமானால் நடுநிலையை கடந்து தான் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மோசேக்கும் கர்த்தர் வைத்திருந்தார். கீழ்நிலை மிக செழிப்பா இருந்தது. ஒருவேளை ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக மிக செழிப்பா இருந்திருக்கலாம், மிக செழிப்பா இருந்திருக்கலாம். நடுநிலைக்கு வரும் பொழுதோ பலவிதமான கிரயங்களை செலுத்த வேண்டியது உண்டு. நடுநிலையில வரும் பொழுதோ பலவிதமான தியாகங்களை செலுத்த வேண்டியது உண்டு. நடுநிலையில வரும் பொழுதோ பல காரியங்களை இழக்க வேண்டியது உண்டு. நடுநிலையில வரும் பொழுதோ இப்படியும் ஒரு பாதை இருக்குமா, இதிலும் நாம் கடந்து வர வேண்டுமா, ஏன் இந்த பாதைக்கு வந்தோம், ஏன் இந்த அழைப்பை ஏற்றோம், ஏன் இந்த பாதையில இன்னும் நிலை இருக்கிறோம் என்கிற பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள எழும்புகிற ஒரு சூழ்நிலையின் மத்தியில தான் விளங்கிக் கொள்ளுங்கள். that is not your end. அது உங்களுடைய முடிவு அல்ல. மேல்நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டவன், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவன், ஒரு காலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தவன், ஒரு காலத்தினுடைய ஊழியத்தின் பாதை மிக சூப்பரா இருந்தது, அது மிக ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் இடையில ஒரு காலத்தை கர்த்தர் வைத்தார். அந்த நடுப்பாதை, நடுநிலை என்று ஒரு பாதையை வைத்தார். நடுநிலையில பயன்படுத்தத்தக்கதான சூழ்நிலை இல்லை, ஆசீர்வாதமான ஒரு பாதை இல்லை. கண்ணீர் இருந்தது, வேதனை இருந்தது, நெருக்கம் இருந்தது, சஞ்சலம் இருந்தது, போராட்டம் இருந்தது, வறுமை இருந்தது. பல நேரங்களில் ஏன் என்கிறதான கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளின் மத்தியில நான் இந்த சூழ்நிலைக்கு வந்திருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்கமாய் சொல்ல விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையின் பாதையிலும் உயரத்தை அடைவதற்கு கர்த்தர் நடுநிலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கையில வைத்தவர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த பாதையை பைபாஸ் பண்ணி வர முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இது மோசேக்கு மட்டும் தான் வேதாமத்தில் இப்படி இருந்ததான்னு கேட்டா, வேதத்துல ஆண்டவர் யார் யாரெல்லாம் அதிகமாய் நேசித்தாரோ, யார் யாரெல்லாம் ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்தினாரோ, யார் யாரெல்லாம் ஆண்டவர் அதிகமாய் ஒரு சில நபர்களை குறித்து திட்டம் வைத்திருந்தாரோ, அந்த நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருந்தார். தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னதான நபர் தாவீது. ஆண்டவரே சொன்னார், தன் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது சொன்னார். அந்த தாவீது சொல்லுகிறார் 102வது சங்கீதம் 7வது வசனத்திலே அந்த தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்து இருக்கும் குருவியை போல இருக்கிறேன். தனிமையின் பாதை. என் வீட்டின் மேல ராத்திரி நேரங்களில் நித்திரை இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ராத்திரியில தனிமையின் பாதை மேல இருக்கிற ஒரு குருவியை போல தனிமையின் பாதையில இருக்கிறேன். தாவீது மட்டும்தான் அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தை வைத்தவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேலை வைத்தார். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அதிகமாய் எதிர்காலத்தை வரப்போகிற காரியங்களை குறித்து அதிகமாய் வெளிப்பாடை பெற்றதான நபர் யாருன்னு கேட்டா தானியேல். அந்த தானியேல் அடிமைத்தனத்திலே போடப்பட்டதான பாபிலோன் தேசத்திலே, ஆமா, தானியேலுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பித்துக் கொடுத்தார். அவ்வளவு வல்லமையா 4 ராஜாக்களுடைய காலங்களிலே வேதம் சொல்லுகிறது தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அவ்வளவு பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்டதான தானியேலுடைய வாழ்க்கையிலும் தானியேல் சொல்லுகிறார் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தானியேல் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே தானியேல் சொல்லுகிறார், நான் தடித்து விடப்பட்டேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில தனித்து விடப்படுகிற ஒரு காலம் தானியேலுடைய வாழ்க்கையில மட்டும்தான் அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டில பல வெளிப்பாடுகளை பெற்றதான, இருதயத்திலே சாய்ந்ததான, அவருடைய மார்பிலே சாய்ந்ததான சீஷனாகிய யோவான் அவரும் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, பத்மோ தீவிலே மனுஷன் தனியா இருக்கிறான். கர்த்தருடைய நாளிலே யோவான் தனியே விடப்பட்டிருக்கிறார். பத்மோ தீவிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தனித்து இருக்கிற ஒரு அனுபவம். மோசேக்கு மட்டும்தான் இருந்துச்சா? தாவீதுக்கு மட்டும்தான் இருந்துச்சா? தானியேலுக்கு மட்டும்தான் இருந்ததா? யோவானுக்கு மட்டும்தான் இருந்ததா? யோசேப்புக்கு இருந்தது, யாக்கோபுக்கு இருந்தது. இப்படி வேதத்திலே பலருடைய வாழ்க்கையில தனியே விடப்பட்ட காலங்களும் அனுபவங்களும் நிச்சயமாக இருந்தது. அவங்களை எல்லாம் நல்ல கவனிங்க.
யாருக்கெல்லாம் இந்த காலம் இருந்ததோ அவர்களை எல்லாம் பிற்காலத்துல கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஏன் இருள் என்கிறதான கேள்வியோடு கூட வந்திருந்தார். ஏன் இருண்ட வாழ்க்கை என்கிறதான கேள்வியோடு வந்திருந்தார். ஏன் தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவம் என்கிறதான கேள்வியோடு கூட வந்திருந்தார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இருண்ட காலத்திலே தான் பல காரியங்களை கர்த்தர் செய்தார். பல காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமா, இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 33 ஆண்டு காலம் உலக ரட்சகராய் நமக்காக வந்துதான் இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவரே தன் ஆவினால சொன்னதான ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம், The Gospel of John chapter 16, 16வது அதிகாரம் 32வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில இப்படியாக எழுதப்பட்டிருக்கும், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில தனியே விடப்படுகிறதான காலம் உண்டு. தனித்து இருக்கலாம், இருண்டு போய் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நீங்கள் எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பார்வையில ஒருவேளை தனியே விடப்பட்டது போல இருக்கலாம். உங்கள் பார்வையில ஒருவேளை யாரும் இல்லாதது போல இருக்கலாம். உங்கள் பார்வையில ஒருவேளை ஆதரவற்ற நிலைமையில இருக்கிறது போல இருக்கலாம். உங்கள் பார்வையில ஒருவேளை அது இருண்டு போன வாழ்க்கையை, இருண்டு போன காலத்தை போல இருக்கலாம். ஆனால் பைபிள் மிக தெளிவாய், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை மிக தெளிவாய் சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரம். நான் பொதுவாக சபையில நான் சொல்லுகிறது வழக்கம். ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படி சொல்லுகிறது இல்லை. ஒவ்வொரு எல்லா இடத்துலயும் அப்படி சொல்லுகிறது என்னவோ தெரியல. என் சபையை போலவே இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு உறவை பெற்றபடியா இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆமா, பைபிள்ல கடைசி திருப்பணினா ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கும், வெள்ளை தாள் இருக்கும். அந்த தாள்ல இந்த வசனத்தை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிங்க. உங்க இருண்ட வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இதுலதான் வைத்திருக்கிறார். யோவான் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. சேர்ந்து சொல்லலாமா? அவர் என்னை தனியே விட்டு விடுகிறதில்லை. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. அவர் என்னை தனியே விட்டு விடுகிறதில்லை. நான் நம்பினதான ஜனம் என்னை தனியே விட்டு விடலாம். நான் அதிகமான நேசித்ததான ஜனம் என்னை விட்டு கடந்து போகலாம். நான் அதிகமாய் நம்பினதான என்னுடைய அதிகாரி என்னை கைவிட்டு விடலாம். பல சூழ்நிலைகளை நான் நம்பினதான ஜனங்கள் நம்மை விட்டு விடுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிதா என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்ததான அழைப்பில் நான் இருக்கிறேன். அவருக்கு என்ன விருப்பமோ, அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவோ, அவருக்கு சித்தமானது என்னவோ அதை மாத்திரம் இந்த உலகத்திலே நான் செய்கிறபடியால் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை தனியே விட்டு விடுகிறது இல்லை. அல்லேலூயா. தைரியமாய் பலிபீடத்தில் இருந்து சொல்லக்கூடும், you are not alone. நீங்கள் தனியே விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தனியே விடப்பட்டவர்கள் அல்ல. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஊழியங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். குடும்பங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை உலகத்தானால் வெறுக்கப்பட்டு தனியே விடப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உறவினர்களால் தனியே நீங்கள் வெறுக்கப்பட்டு தனியே விடப்பட்டிருக்கலாம். உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய காரியங்களை ஜனங்கள் அறியாதபடிக்கு உங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததான ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததான ஒரு மேன்மை உங்களுக்கு இன்னமும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை யோசிக்கலாம், தனியே விடப்பட்ட ஒரு காலத்தில் நான் இருக்கிறேன், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பாதை என்று யோசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே வருகிறது, அவர் உங்களை தனியே விடுகிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு இருளான சூழ்நிலைமையா இருக்கட்டும், எவ்வளவு தனிமையான பாதையா இருக்கட்டும், கடல் ஆழத்திலே கொண்டு போய் என்னை சத்ருவானவன் கடல் ஆழத்திலே கொண்டு போய் ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியாத அளவிற்கு கடல் ஆழத்திலே கொண்டு போய் வைத்தாலும் சரி, அங்கேயும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
ஒரு மீனுக்குள்ளாக, கடலின் ஆழத்துல ஒரு மீனுக்குள்ளாக யோனாவோடு கூட இருக்க கூடுமானா என்னோடு கூட கர்த்தர் இந்த பூமியின் மேல என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விலகிக் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். அன்றியும் உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அது அழிவிற்காக அல்ல, இருண்ட காலம் நீங்கள் அழிவதற்காக அல்ல. மோசேயே, இரண்டாவது 40 ஆண்டு காலம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, நீ அழிந்து போவதற்காக அல்ல, நீ எல்லா காரியத்திலிருந்தும் நீ ஒன்று பிரயோஜனப்படாமல் இருப்பதற்காக அல்ல. ஆனால் மோசேயே, உன்னுடைய வாழ்க்கையில் அழிவிற்கு அல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அமையும்படிக்காய் கர்த்தரே அந்த 2வது 40 ஆண்டு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது இப்படி ரொம்ப அழகா எழுதுவார். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை வரும். தனித்து விடப்படுகிறது நன்மையே, தனித்து விடப்படுகிறது நன்மையே. ஒருவேளை தனிமையின் பாதையா, ஒருவேளை இருண்டு போன காரியமா, இருண்டு போன காலமா, தைரியம் கொள்ளுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில ஏதோ நன்மை செய்ய போகிறார். கர்த்தரை உயர்த்துகிற ஒரு காலத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார். மோசேக்கு 40 ஆண்டு காலத்தை வைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும், உங்களுக்கு வெறும் 40 நாளா இருக்கலாம், 40 வாரமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுக்கும் 40 ஆண்டு காலமா இருந்திருக்கலாம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அவர்களுக்கு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கலாம். ஆனால் தைரியம் கொள்ளுங்கள், தனியே விடப்படுகிறது நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில அப்ப அந்த 40 ஆண்டு காலம் நன்மைக்கு எதுவான வாழ்க்கையா பாஸ்டர்? Yes it is, undoubtedly, சந்தேகமே இல்லாதபடிக்கு 40 ஆண்டு காலம் நன்மையே, 40 ஆண்டு காலம் நன்மையே. இந்த 40 ஆண்டு காலத்துல தேவன் மோசேயினுடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகள், மோசேயினுடைய வாழ்க்கையில செய்தான நன்மைகள் என்று நம்முடைய எண்ணத்திலே எட்டினாலும், மோசேயினுடைய பெயரை எடுத்துட்டு தைரியமாய் இன்றைக்கு உங்கள் பெயரை கர்த்தர் அழைக்க வேண்டுமானால் உங்கள் பெயரை வைத்து உங்கள் வாழ்க்கை அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி பாருங்கள். தைரியமாய் சொல்லுவேன், இந்த வார்த்தை உங்களுக்குரியதாக இருக்கும். அல்லேலூயா. மோசேயினுடைய அந்த 2வது 40 ஆண்டு காலத்துல கர்த்தர் மோசேயினுடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகள் 3 காரியங்களை மாத்திரம் பேசுறேன். நேரம் நமக்கு இன்னும் 40 நிமிடம் உண்டு. 3 காரியங்களை மாத்திரம் பேசுறேன், நேரம் இருக்கிற வரைக்கும். முதல் நன்மை 40 ஆண்டு காலத்துல மோசே பலவற்றை இழந்தார், பல காரியங்களை இழந்தாரான்னு கேட்டா உண்மைதான், பல காரியங்களை இழந்தார். ஆனால் அந்த 40 ஆண்டு காலத்துல தான் முதலாவது கர்த்தர் மோசேயை உருவாக்கினார், மோல்டு பண்றார். மோசே உருவாக்கினார். தனியே கொண்டு போகிறார், மகா செழிப்பான காலத்தில் இருக்கிறார், பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார். மகா செழிப்பான ஒரு காலம், அரண்மனையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, மிக செழிப்பாய் வாழ்ந்தான ஒரு வாழ்க்கை. இவைகள் எல்லாம் இருக்க மீதியான் தேசத்தினுடைய வனாந்திரத்துக்கு கொண்டு போய் 40 ஆண்டு காலம் முழுவதுமாய் அந்த ஆடுகளுக்கு பின்பதாக கொண்டு போய் போடுகிறார். இருண்டு போன ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில தான் தனிமையில கொண்டு போய் மோசேயினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம், விளங்கிக் கொள்ளுங்கள், கவனியுங்கள், மிக முக்கியமான ஒரு காரியம், மோசேயினுடைய சுயத்தை உடைக்கிறார். என்னாலதான் முடியும், நான் என்கிறத கர்த்தர் உடைச்சார். என்னாலதான் முடியும், எனக்கு முடியும், எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். சுயத்தை உடைத்தார். முதல் காரியம், மோசேயை கர்த்தர் உருவாக்கினார். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, மோசே பெரியவனான காலத்தில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மோசே பெரியவனான காலத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி இருக்கும். அதை ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். ஸ்தேவான் எழுதுவார்,
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அடுத்த வசனம், அவருக்கு 40 முதல் 40 வருஷம், முதல் 40 வருஷத்துடைய நிறைவு, முதல் 40 வருஷத்துடைய நிறைவு. அவர் 40 வருடங்கள் ஆன பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி இருதயத்தில் எண்ணம் உண்டாயிருச்சான். மோசேயினுடைய இருதயத்துல முதல் 40 ஆண்டு காலத்தினுடைய நிறைவுல வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் எழுதுகிறார், அவர் அறிந்ததை ஸ்தேவான் இப்படியாக எழுதுகிறார். முதல் 40 ஆண்டு காலத்தினுடைய நிறைவுல மோசேயினுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாகிறது. என்ன எண்ணம்? அங்கே உள்ளதான சகோதரர்களை, என்னுடைய சகோதரர்களை போய் பார்க்க வேண்டும் என்கிறதான எண்ணம் மோசேயினுடைய இருதயத்துல வருகிறது. இது கர்த்தர் போட்ட எண்ணமான்னு கேட்டா இல்லை, இது கர்த்தர் போட்ட எண்ணம் அல்ல. அப்ப இந்த எண்ணம் எப்படி சார் அவர் இருதயத்துல வந்திருக்கும்? போய் அவருடைய சகோதரர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் மோசேக்குள்ள எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பினால், மோசேயினுடைய தாயின் வடிவத்துல, மோசேயினுடைய தாயின் மூலமாக இந்த வார்த்தை, இந்த எண்ணம் மோசேக்குள்ள வந்திருக்கும். வார்த்தை அல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள், வார்த்தை அல்ல, இந்த எண்ணம் மோசேக்குள்ள வந்திருக்கும். காரணம், மோசே அந்த காலத்துல பிறந்ததான ஆண் குழந்தைகளிலே மோசேயை தவிர ஒருவரும் காப்பாற்றப்படவில்லை. எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு ஆண் பிள்ளை அந்த இடத்துல உயிரோடு வைக்கல. எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். அப்ப ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும்தான். அதான் ஏற்கனவே சொன்னேன், எபிரேயக்காரர் எழுதுவார் 11வது அதிகாரம், திருப்ப வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. 11வது அதிகாரத்தில் எபிரேயக்காரர் எழுதுவார், ஆமா, மோசே அழகுள்ளவன் என்று கண்டு அவன் தாய் 3 மாத காலம் அளவும் அவனை ஒளித்து வைத்து பாதுகாத்தான். 3 மாத காலம் மோசே மட்டும்தான் அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டான். மோசே மட்டும்தான் ஜீவன் தப்பினார். மோசே மட்டும்தான் உயிரோடு கூட இருந்தார். மோசே 3 மாத காலம் உயிரோடு கூட இருந்த நிமித்தம் பார்வோனுடைய அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய அந்த பேலஸ்க்கு போகிறார், அரண்மனைக்கு போகிறார், அங்கே வளருகிறார். ஆனாலும் இந்த 3 மாத காலத்துல மோசேக்கு பால் ஊட்டின நேரத்துல எல்லாம் அவங்க அம்மா சொல்லி வளர்த்தாங்க. என்ன சொல்லி வளர்த்தாங்கப்பா? மோசே, நம்முடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, இவர்களை மீட்டெடுக்க நீ மட்டும்தான் உயிரோடு கூட இருக்கிற. எபிரேயனாகிய மோசேயே, இந்த ஜனங்களை மீட்டெடுக்க நீ மட்டும்தான் உயிரோடு கூட இருக்கிற, வேற எவரும் கிடையாதுப்பா. நீ தான் இவர்களுக்கு மீட்பர், நீ தான் இவர்களை ரட்சித்து, நீ தான் இவர்களை மீட்டுக் கொண்டு இவர்களை வெளியே அழைத்து நல்ல செழிப்பான தேசத்திற்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு. ஒரே நபர் யாருன்னா நீ மட்டும்தான்பா இருக்கிற. மோசே, நீதா. அம்மா சொல்லி மோசே பால் ஊட்டின நேரத்துல எல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. மோசே, உன்னை விட்டா வேற யாரும் கிடையாதுப்பா, நீ மட்டும்தான். ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவர்களை விடுதலையாக்க வேண்டும். எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, விடுதலையாக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார். அதெல்லாம் சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனா மோசேயினுடைய இருதயத்துக்குள்ளாக இந்த தாய் திரும்ப போட்டாங்க. எப்பா, யோசேப்பை மறந்துதான ஒரு பார்வன் வந்தான். அந்த பார்வன் காலத்திலிருந்து ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. முன்பு நடத்தப்பட்டதை காட்டிலும் இப்பொழுது அவர்கள் நடத்தப்படுகிற காரியம் ரொம்ப கடினமா இருக்கு. எல்லா ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யறாங்க. எபிரேயர்ல பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யறாங்க. விளங்கிக் கொள்ளு மோசே, நீ மட்டும்தான் உயிரோடு இருக்கிற, நீ மட்டும்தான் ஆணா இருக்கிற, நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நீ மட்டும்தான் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். மோசையை சொல்லி வளர்த்தது நிமித்தம் மோசைக்குள்ள எண்ணம் வருகிறது. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பதாக பிறகுதான தன்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியாது. மோசே போகிறார். சம்பந்தமே இல்லை, மனுஷன் அவங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல போன இடத்துலதான் மோசே யோசிக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், தன்னுடைய கையினாலே என்னால மட்டும்தான் தேவன் இவர்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நினைச்சார். மோசே நினைச்சாரு,
என்னால மட்டும்தான் இவங்களுக்கு விடுதலை உண்டுன்னு, என்னால மட்டும்தான் இவர்களுக்கு விடுதலை உண்டு, என்னால மட்டும்தான் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள் என்று கொண்டு வர முடியும்னு சொல்லி மோசே தன் சகோதரர்களுக்கு தெரிவிக்கும்படிக்காய் மனுஷன் போனார். எதையும் சாதிச்சிருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் எழுதப்பட்ட 22வது வசனத்துல நல்லா தெரியும், வாக்கிலும் செய்கையிலும் மோசே வல்லவராய் இருந்தார். எகிப்தினுடைய சகல சாசனங்களும் அவர் வல்லவராய் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அவருக்கு இல்லாதது ஒண்ணும் கிடையாது. பேச்சு பயங்கரமா இருக்கும், பயங்கரமா பேசும். மோசே எவ்வளவு பேசுறதுக்கு எவரும் இல்லை எகிப்து தேசத்துல. வாக்கில வல்லவராய் இருந்தவர் மோசே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய செய்கை, அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் செயல்ல வல்லவர். பல எகிப்தினுடைய சாஸ்திரங்களை, பல காரியங்களை கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். மோசே போல அந்த இடத்துல எகிப்துல யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா இருந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வேதம் மோசையை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. மோசே நினைச்சாரு, எனக்கு எல்லாம் உண்டு, தாளந்து உண்டு, திறமை உண்டு, எனக்கு எல்லா விதமான காரியங்கள் தெரியும், என்னால முடியும், நான் தான் இவங்களை விடுவிச்சு வெளியே கொண்டு வருவேன். கர்த்தர் பார்த்தாரு, மோசேயுடைய சுயத்தை உடைத்தார். அல்லேலூயா. என்னாலதான் முடியும்னு நினைச்சதை ஆண்டவர் உடைத்தார். அவர் நினைக்கிறாரு, எனக்கு கல்வி உண்டு, எனக்கு ஞானம் உண்டு, எல்லாம் எனக்கு உண்டு, இவைகள் எல்லாம் இருக்க மோசே சகோதரர்களுக்கு முன்பதாக போகிறார். விலகிக் கொள்ள வேண்டும். மோசேயினுடைய சுயத்தை முதலாவது கர்த்தர் உடைக்கிறார். 40 ஆண்டு காலம். நல்ல கவனிங்க, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. கர்த்தர் பார்த்தாரு, என்னாலதான் முடியும் நினைக்கிறியா, கிளம்பு வனாந்திரத்துக்கு. இங்க இருந்த காலம் போதும், செழிப்பா இருந்த காலம் போதும், ராஜ வஸ்திரத்தில் இருந்த காலம் போதும், அரண்மனையில் வாழ்ந்த காலம் போதும், இளவரசன் என்று சொல்லிக்கொண்ட வாழ்க்கை போதும், நீ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லிக்கொண்ட வாழ்க்கை போதும், செழிப்பா இருந்த காலம் போதும், பேச்சில வல்லவனா இருந்தியே அதெல்லாம் போதும், செய்கையில வல்லவனா இருந்தியே அதெல்லாம் போதும், என்னால எதையும் சாதிக்க முடியும்னு நினைத்திய அதெல்லாம் போதும், கிளம்பு வனாந்திரத்துக்கு. 40 ஆண்டு காலம். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 40 ஆண்டு காலம். நீங்க விசுவாசிங்க எப்படி இருக்கும்? ஆமா, ஆண்டவர் சமூகத்துல போய் ஒரு ஜெபத்தை வைத்தார். 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், பதில் வரல அப்படின்னா ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி. பதில் வரல அப்படின்னா விசுவாசத்துல தளர்ந்து போகிறோம். பதில் வரல அப்படின்னா ஆண்டவர் மேல உள்ளதான நம்பிக்கை அற்று போகிற நிலைமை. ஏதோ ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நடந்துருச்சுன்னா ஆண்டவரே இல்ல, ஆண்டவர் ஜீவன் உள்ளவரே இல்ல. பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் மோசே 1 அல்ல 2 அல்ல 40 ஆண்டு காலம் வனாந்திரத்துல, அதுவும் ஆடுகளுக்கு பின்னாடியே போறார். நல்ல விலகிக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்குகிற காலம் அதிகரிக்கிறதோ, எழுதி வச்சுக்கிடுங்க. எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்குகிற காலம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அடுத்த 3வது ஒரு ஸ்தானத்தை மோசேக்கு வைத்தார் பாருங்க, உங்களுக்கும் வைத்திருப்பார். அதில் மிக மேன்மையாய் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எவ்வளவு காலங்கள் உருவாக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு காலங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள். எவ்வளவு அதிகமாய் உருவாக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறீர்கள். எவ்வளவு தீவிரமாய் உருவாக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு தீவிரமாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறீர்கள். உயர்ந்த ஸ்தானம், மேலான ஸ்தானம், எல்லாம் உயர்ந்த பதவி, அது எல்லாம் இருந்தாலும் சரி, இது எல்லாம் எங்க வரும்னா 2வது நடுநிலையை கடந்து வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடைய முடியும். மோசே அந்த பாதையில தான் கடந்து வருகிறார். மோசேயுடைய 40 ஆண்டு அந்த வனாந்திரத்தில் அந்த இருண்ட வாழ்க்கையில தான் கர்த்தர் நடத்துகிறார். 40 ஆண்டு காலத்துல நடத்துகிறார். ஆமா, வாசிச்சு பாருங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம். இந்த தனிமையின் பாதையில யாரெல்லாம் போறீங்களோ உங்களுக்கு எல்லாம் தான் இந்த வசனத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு எல்லாம் தான் எழுதி வச்சிருக்கிறார். ஆமா, உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம். Deuteronomy chapter 8. உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை சோதித்து பின்னாட்களிலே நீங்கள் நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் இந்த இடையில உள்ள நாட்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலே, தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியில் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அந்த தேவனை மறந்துராதன்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த தேவனை மறந்துராதன்னு எழுதப்பட்டிருக்கும். பலவிதமான போராட்டங்களுக்கூட கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலே சத்துருதான் போராட்டத்தை கொண்டு வருவாங்க கிடையாது. ஆண்டவர் நம்மை உருவாக்க கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையை அனுமதிப்பார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள் அவர்கள் பாதையில வந்ததாம், போராட்டங்கள் அவர்கள் பாதையில வந்ததாம், இழப்புகள் அவர்கள் பாதையில வந்ததாம், பலவிதமான இடையூறுகள் அவர்கள் பாதையில வந்ததாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன இடையூறு, உங்க வாழ்க்கையில என்ன விதமான சஞ்சலம், உங்க ஊழியத்தின் பாதையில என்ன விதமான காரியங்கள், இந்த சபையினுடைய காரியத்துல இன்னும் வளர்ச்சிக்கு எதுவாய் வர முடியாதபடிக்கு, எதிர்பார்த்த வளர்ச்சிக்கு எதுவாய் வர முடியாதபடிக்கு இன்னும் என்ன தடைகள் உண்டு? கர்த்தர் சொல்லுகிறார், உருவாக்கப்படுகிற காலத்துல சபை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் 17 வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே பின்னிலைமையை நன்மையாக வைக்க கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதான இந்த நிலைமைக்கு அடுத்து ஒரு பின்னிலைமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நன்மையாகவே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அது உண்மையிலே 40 ஆண்டு காலம் உண்மையிலே இருண்ட காலம்தான். 40 ஆண்டு காலம் என்பது மோசேக்கு உண்மையாவே இருண்ட காலம் தான். சாதாரணமான இருண்ட காலம் இல்லை. அதிலே மோசே இழந்ததான காரியங்கள் மிக அதிகம். பல காரியங்களை மோசே இழந்தார். அது ரொம்ப முக்கியமா ஆமா, ஒரு ஒரு தலைமைத்துவத்திற்கு, ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு, ஏன்னா 30 லட்சம் பேரை நடத்தணும். அடிமைத்தனத்தில் உள்ள ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். 30 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு அந்த தலைமைத்துவத்திற்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் அந்த 40 ஆண்டு காலத்துல மோசே இழந்தான். பெற்றுக்கொண்டார்கள் சொல்ல மாட்டேன், இழந்தான். தேவனால் எந்தெந்த விதத்திலெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த விதங்களெல்லாம் பயன்படுவதற்கு எதெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் மோசே இழந்தான். வாழ்க்கையில நீங்களும் இப்படிப்பட்ட இழப்புகளை மத்தியில வரலாம், நீங்களும் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் மத்தியில வரலாம். ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ஒரு காலத்துல இதை செய்தேன், ஒரு காலத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது, ஆனால் இப்போ எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே பல காரியங்களை இழந்தார். அப்படி என்ன இழந்துட்டாரு? நம்பர் 1, யாத்திராகமம் 4:10 தன்னுடைய பேச்சை இழந்தார். பைபிள் சொல்லுகிறது, அவர் வாழ்க்கையில வல்லவராய் இருந்த மனுஷன், அவரை போல பேசத்தக்க எவரும் இருந்திருக்க முடியாது எகிப்துல. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு மனுஷன், பேச்சில வல்லவராய் இருந்த மனுஷனை கர்த்தர் முதலாவது பேச்சை இழக்க வச்சார். இந்த பேச்சு இருந்ததுனாலதான் நம்ம சொன்னேன், என்னாலதான் பேச்சை முதல் இழக்க வச்சார். 40 ஆண்டு காலம் கொண்டு போய் வனாந்திரத்துல போட்டார். 40 ஆண்டு காலம் அந்த வனாந்திரத்துல ஆட்கள் இல்ல, வனாந்திரத்துல ஆடுகளுக்கு பின்பதாக போனார். அந்த ஆடுகளுக்கு எபிரேய பாஷை தெரியுமான்னு கேட்டா அது ஒண்ணும் தெரியாது. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும், ஆமா, ஆடு வைத்திருக்கிறவங்களுக்கு தெரியும். நாம போய் அந்த இடத்துல தமிழ்ல பேசிட்டு இருக்க முடியாது, அது பாஷையில தான் நம்ம மாதிரி ஆகணும். மோசே 40 ஆண்டு காலம் தான் பேசினதான பாஷையே மறந்து, தன்னுடைய வார்த்தைகளையே மறந்து யார் கூட தான் பேசி ஆகணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஆடுகள் கூட தான் பேசி ஆகணும். 40 ஆண்டு காலம் என்ன பேசியிருப்பாரு? என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு மனுஷன். 40 ஆண்டு காலம் தான் வார்த்தையை மறந்திருப்பாரு, தன் பாஷையை மறந்திருக்காரு, எல்லாத்தையும் மறந்திருக்காரு. கர்த்தர் முதலாவது பேச்சை உடைச்சார். பேச்சு தானப்பா நீ வல்லவன்னு சொன்ன, உனக்கு இருக்கிற பெரிய தாளந்து பேச்சுன்னு தானே சொன்ன. முதல் கர்த்தர் பேச்சை உடைச்சார். இப்ப
இப்ப கேட்கறாங்க, அடுத்த 40 ஆண்டு காலம் முடிவுல கேட்கறாங்க, ஆமா எப்பா உன் பேர் என்ன? மனுஷன் பேரை சொன்னாரான்னு கேட்டா திக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாக்குல வல்லவர் இங்க திக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன் பேர் என்னப்பா? மோசன். உங்க வாழ்க்கையில எது மேன்மை நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில இதுதான் என் வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு ஆதாரம் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை தான் உடைப்பார். இயேசுவே நாமத்திலே ஊழியத்தின் பாதையில உடைக்கப்பட்டால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு வரணுமா, உங்க வேலை உங்கள் தொழிலுடைய காரியத்தில் உயரத்துக்கு வரணுமா, தேவனை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான ஒரு சத்தியம், உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட வேண்டும். மோசே தன் பேச்சை இழந்தான். இரண்டாவது யாத்திராகமம் 3:11 அதுல ஒரு வார்த்தை இருக்கும் கடைசியில, நான் ஏமாத்துறோம். நான் எப்படிப்பா? நான் ஏமாத்துறோம். இரண்டாவது தன்னுடைய நான் ஏமாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை இழந்தார். தன்னுடைய நம்பிக்கை இழந்தார். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முதல் 40 வருஷம் முடிவுல மனுஷன் போறாரு, சகோதரர்களை பார்க்கிறாரு, எப்பா நான் தான் உங்களை விடுவிப்பேன், என்னால முடியும், நான் சாதிப்பேன், உங்களை எல்லாரையும் வெளியே கொண்டு வருவேன், எல்லாத்தையும் மனுஷன் செய்யறாரு. பயங்கரமா பேசுறாரு. ஏன் அதெல்லாம் பேசினாரு? தனக்கு இருந்த பேச்சை நம்பினாரு, தனக்கு இருந்த தாளந்தை நம்பினார், தனக்கு இருந்த தாளந்துகளை மாத்திரம் அல்ல, தனக்கு இருந்த திறமைகளை நம்பினார், தனக்கு இருந்த சாமர்த்தியத்தை நம்பினார், எல்லாவற்றையும் மனுஷன் நம்பினார். காரணம் அதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கும். அதான் நம்ம வாசிச்சோம், 7:22 வாசிச்சோம். மனுஷன் எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரத்திலும் வல்லவரா கற்று தெரிந்திருந்த ஒரு மனுஷன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நல்ல கல்வி உண்டு, நல்ல காரியங்கள் உண்டு, எனக்கு இந்த யுக்தி தெரியும், அது தெரியும், போருக்கு எவர் வந்தாலும் சரி, சண்டைக்கு எவர் வந்தாலும் சரி, வேட்டைக்கு எவர் வந்தாலும் சரி, எவரையும் அடிச்சிருவேன், எவரையும் கொன்று போடுவேன், எவரையும் வெல்லுவேன், எனக்கு எல்லாம் முடியும். அந்த நம்பிக்கை மோசேக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த 40 ஆண்டு காலத்துல அந்த நம்பிக்கையை கர்த்தர் உடைத்தார். என்னால முடியும்னு சொல்ற அந்த நம்பிக்கையை உடைத்தார். அதனாலதான் மனுஷன் சொல்றார், நான் ஏமாத்துறேன்பா, நான் ஏமாத்துறோம், நான் ஏமாத்துறோம். ஒரு நாளும் எந்த சூழ்நிலைமையும் உங்க படிப்பை, உங்க பட்டத்தை, உங்க கையில இருக்கிற பொருளை, உங்க பேங்க் பேலன்ஸை, உங்க அந்தஸ்தை, உங்க தாளந்துகளை, சுயமா இருக்கிறதான எல்லா சாமர்த்தியத்தை எதையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. காரணம் அது உடைக்கப்பட்டால் மட்டும்தான் நான் மேல்நிலைக்கு வர முடியும். அல்லேலூயா. மோசே என்னால முடியும், என்னால முடியும், நான் இதை செஞ்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், எல்லாம் இருந்தது. கடைசியில சொல்லுகிறார், அதை உடைத்த பின்புதான் கர்த்தரிடத்துல சொல்லுகிறார், நான் ஏமாத்துறோம் ஐயா, நான் எப்படி போவேன், என்னால எப்படி முடியும். மனுஷன் ஆனா பயங்கரமா பேசினார். சில ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இந்த ஸ்தானத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நான் இந்த நிலைக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? பல பேர் சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க. அது தவறு, அது தவறு, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. தன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம், அது தன்னை உயர்த்துகிற ஒரு காரியம், தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பி இருக்கிற ஒரு காரியம். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, நான் இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு கர்த்தர் அல்லாத படிக்க ஒன்று முடியாது ஐயா, ஒன்று முடியாது. உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலன்னா என்ன? கைபலன்னா என்ன? உங்க சம்பாத்தியம், நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீங்க ஒவ்வொரு மாசமும் சம்பாதிக்கிறதான அந்த பொருள், பணம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க கவனமாயிரு. ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார், என்னால வந்தது. நேபுகாத்நேச்சார் சொன்னாரு, நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லி வாயில் அந்த வார்த்தை முடியறதுக்குள்ள கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை அடித்தார். 7 வருஷம் மாட்டை போல புல்லு தின்னுகிறது போல தின்னார். என்னால ஒரு நாள் அதை சொல்லாதீங்க, ஒரு நாள் விசுவாசிகள் சொல்லாதீங்க.
ஒரு நாளும் சதையா சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க சூழ்நிலை எந்த இடத்துல நான் இந்த ஸ்தானத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒரு நாள் அதை சொல்லாதீங்க. நெவர் எவர். ஒரு நாளும் சொல்லாதீங்க என் சாமர்த்தியம், என் கைவளம், இந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணம் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா, இந்த இடத்துல இந்த இடத்தை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா, இந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா. நான் சம்பாதித்த சம்பாத்தியம், நான் சம்பாதித்த சம்பாத்தியம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சம்பளம், என்னுடைய சம்பளம், என்னுடைய சம்பளம், என் வேலை, நான் படிச்சதுக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைச்சதுனால நான் செஞ்சேன். கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடமை. எச்சரிக்கையா இருக்க கடமை. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் 18வது வசனம். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை, நல்ல கவனிங்க, சம்பாதிக்கிறவங்க நல்ல கவனிங்க, வேலைக்கு போறவங்க நல்ல கவனிங்க, மாதவானா கையில சம்பளத்தை வாங்குறவங்க நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யத்தை, என்ன ஆச்சு, தொண்டை போச்சு, தோத்துறோம், 3 நாள் மீட்டிங்க, அல்லேலூயா. ஆமா, ஐஸ்வர்யத்தை ஒரு மைக்கு வேணா கொடுங்க. ஐஸ்வர்யத்தை இல்லையா, சரி அப்போ சத்தமா வாசிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தரே. ஒவ்வொரு மாசமும் சம்பளத்தை வாங்குறதுக்கு பலனை கொடுக்கிறது கர்த்தர். ஒரே ஒரு சின்ன காரியம், ஒரே ஒரு சின்ன காரியம். மார்ட்டின் லூத்தர் கிங், ஆமா சாரி மகா அலெக்சாண்டர் முழு சாம்ராஜ்யத்தை திருப்பின ஒரு மனுஷன். செத்து போனது எப்படி தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஒரே ஒரு சின்ன கொசு, மலேரியா காய்ச்சல், ஒரு சின்ன கொசு கடிச்சிச்சு. அந்த மனுஷன் ஜீவனோடு கூட இருக்க முடியல. கடைசியில் மனுஷன் சொன்னான், ஆமா இப்படியாக சொன்னார் அந்த மனுஷன், என்னுடைய சபை பெட்டியில சைடில் 2 துறைய போட்டு என் 2 கையை இப்படி வச்சிருங்க ஐயா, ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகவில்லை. சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறார். உங்கள் கல்வி அல்ல, உங்கள் ஞானம் அல்ல, உங்கள் சாமர்த்தியம் அல்ல, நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் அல்ல, உங்களுடைய தாளந்துகள் அல்ல. மோசே அதை சார்ந்து இருந்தா, எனக்கு தாளந்து உண்டு, எனக்குடைய எகிப்து தேசத்துடைய பல சாசனங்கள் எனக்கு தெரியும், பல காரியங்கள் நான் பேச்சில வல்லவன், நான் செய்கையில வல்லவன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், வானத்தைய வில்லா வளைச்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், எனக்கு மைக்க கொடுத்து பாருங்க, உங்களை காட்டில் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் பேசலாம், பேச்சில வல்லவர்களா இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படணும், தேவனுடைய அசைவாடுதல் இருக்கணும். நான் சொல்றேனே, இங்க என்ன காட்டிலும் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் இங்க மேடையில் இருக்கிறதான, எங்களை காட்டிலும் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் இங்க இருக்கலாம். பேச்சு திறன் உள்ளவர்கள் இருக்கலாம், நல்ல பேசுற திறன் உள்ளவர்கள் இங்க இருக்கலாம். ஆனா தைரியமாய் நாங்கள் சொல்ல முடியும், உடைக்கப்பட்டு இந்த ஸ்தானத்துல வந்து இருக்கிறோம், உருவாக்கப்பட்டு இந்த ஸ்தானத்துல வந்து இருக்கிறோம். இந்த இடத்துல முன்னாடி வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா சாதாரணமானவல்ல, கர்த்தர் எங்களை உடைத்தான். நான் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா கூட்டம் கூட்டினப்போ சொன்னாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து, ஆமா நீங்க மட்டும் தான் பரிசுத்தவானா, உங்ககிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா, ஏன் எங்க மூலமா பேச மாட்டாரா, ஏன் எங்களை கொண்டு எதாவது செய்ய மாட்டாரா? அப்படியெல்லாம் கிடையாது. யாரை வேணாலும் கர்த்தர் பயன்படுத்தலாம், யாரை வேண்டுமானாலும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும். மேட்டிமையான சிந்தையோடு கூட, மேன்மையான ஒரு சிந்தையோடு கூட, அகங்காரத்தோடு கூட, என்னால தான் முடியும் என்று நினைத்தால் நீங்கள் அல்ல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைமை உடைக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. இந்த சபை இவ்வளவு தூரம் வளர்ந்து பெருகி இருக்கு அப்படின்னா கர்த்தர் உடைத்தார், உருவாக்கினார். பல காரியங்களை உருவாக்கினார், பல காரியங்களில் கர்த்தர் சபையை உருவாக்கி இருக்கிறார். உருமாற்றி இருக்கிறார்னு சொல்லல, உருவாக்கி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன்,
அடுத்த முறை சபைக்கு வரும் பொழுது இதை உருமாற்றி இருப்பார். வெளிய ஆலயத்திற்குள்ளாக கத்தரிக்க வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமா, டெடிகேஷன்ல நான் வரணும் பாஸ்டர். தேவனை மகிமைப்படுத்தணும். கத்தருக்கு மகிமை, கத்தருக்கு மகிமை. விலகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரை உருவாக்க வேண்டும். மோசையை உடைத்தார். முதலாவது பேச்சை இழந்தார், இரண்டாவது நம்பிக்கையை இழந்தார், மூன்றாவது யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம், தன் பலத்தை எல்லாம் இழந்தார் மனுஷன். தன் பலத்தை இழந்தார். அதை வாசிங்க. 4:1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்களேப்பா, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்களே, கர்த்தர் உனக்கு தரிசனமே ஆகலன்னு சொல்லுவாங்க, என் வாக்க நம்ப மாட்டாங்கப்பா. மோசேக்கு இருந்த பெரிய பலனு மோசே தன் இனத்தார். அப்படிதான் அங்க இருந்துச்சு. மோசேக்கு ஒரு பெரிய பலன் இருந்தது. என்ன, நான் போனா என்ன நம்புவாங்க. அப்படிதான் மனுஷன் சொன்னார், நான் வரையா உன்னை விடுதலையாக்குறதுக்கு, நான் வரையா உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு. காரணம், நான் ராஜ்ய அரண்மனையில மலர்ந்தவன், நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற ஸ்தானத்துல நின்றவன். அதை வெறுத்திருந்தாலும் அந்த ஸ்தானம் எனக்குரியதாக இருந்தது. அது ஒரு பெரிய பலனாய் மோசேக்கு இருந்துச்சு. கர்த்தர் அந்த பலனை உடைத்தார். நான் போனா எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்கப்பா, என் பேச்சை கேட்க மாட்டாங்கப்பா, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மோசே கடைசியில சொல்றாரு, அடுத்த 2வது 40 ஆண்டு கால முடிவுல இந்த முச்சடிக்கு முன்னாடி நிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே என் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன போய் அனுப்பணும்னு பாக்குறீங்களேப்பா. அதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, முந்தின ஃபர்ஸ்ட் 40 வருஷம் முடிவுல மனுஷன் சொன்ன வார்த்தை, என்னால் முடியும். அடுத்த 40 வருஷம் முடிவுல உருவாக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். இது மோசேக்குள்ளாக நடந்த காரியம் தானே நடக்கவில்லை, கர்த்தரே இதை செய்கிறார். 4வது, மோசேயை அடுத்து இழந்த ஒரு காரியம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம், அந்த அந்தஸ்தை இழந்தார். ராஜகுமாரத்தின் மகன் என்கிறதான அந்தஸ்தை இழந்தார். பெரிய ராஜகுமாரன், எகிப்திலே கம்பீரமா இருந்த ஒரு மனுஷன், பயங்கர வாய்ஸ் உள்ள ஒரு மனுஷன். நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா நல்ல வாய்ஸ் உள்ள ஒரு மனுஷன், நல்ல ஒரு இதுல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நல்ல வாஸ்தா உள்ள ஒரு மனுஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், பயங்கரம். போய் நின்னாலே போதும், எல்லா காரியம் எல்லாம் உடனே நடக்கும், அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன் தன் ஸ்தானத்தை, அந்தஸ்தை இழந்தார். கடைசி 4வது அதிகாரம் 13வது வசனத்துல தன்னுடைய தரிசனத்தை இழந்தார். ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற எவனையாவது அனுப்புவோம், என்ன விட்டுரும் ஆண்டவரே. வெளியே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உண்டையா, உலகான சேற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இன்னும் உண்டு. இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில இவர்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் என்று அல்ல. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் போவோம் என்றார். அவர் வேணா அவர் குடும்பத்தை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நானும் என் பகுதி ஜனங்களும் அவரையே சேவிப்போம். மோசே சொல்லுகிறார், அந்த ஊழியத்துக்கு நான் அழைப்பு இங்க காலையில சொன்னேன், அந்த அழைப்பு உங்கள் மேல இருக்கலாம், அந்த அழைப்பு தரிசனம் உங்கள் மேல இருக்கலாம். ஆனால் மோசே சொல்லுகிறார், அந்த அழைப்பு மோசே மேல இருந்தது. அந்த அழைப்பு அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்ந்திருந்தாலும் அவருக்குள்ள வீராப்பாய் வித்தியாசமா இருந்துச்சு அந்த மனுஷனுக்குள்ள. ஆனால் விளங்கி கொள்ளுங்கள், மோசேக்குள்ள இருந்தான அந்த காரியம் அது வித்தியாசமா இருந்தபடியால் தான் கர்த்தர் இப்பொழுது மீதியான் தேசத்துக்கு கொண்டு வந்தவரை உருவாக்குகிறார். ஆனால் மோசே மேல தனது அழைப்பு இருந்தது, அது எந்த ஒரு மாற்றம் இல்லை, மோசே மேலதான் இருந்தது. அதை அறிந்த மோசே சொல்லுகிறதான ஒரு காரியம், என்ன விட்டுருங்கப்பா, என்ன விட்டுருங்க. பல நேரங்கள்ல பலர் சொல்லுகிறதான ஒரு காரியம், சிஸ்டர், பிரதர், இந்த ஊழியத்தை எடுத்து செய்யுங்க, உங்க வீட்டுல ஒரு கூட்டத்தை ஆரம்பிங்க, ஒரு சின்ன ஜெபத்தை நடத்துங்க, என்ன விட்டுருங்க பாஸ்டர், வேற யாராவது, என்ன விட்டுருங்க பாஸ்டர், வேற யாராவது, என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய தரிசனத்தை இழந்தார், சுயத்தை உடைத்தார், நம்பிக்கையை உடைத்தார், பேச்சு திறனை உடைத்தார், தன்னுடைய தாளந்துகளை உடைத்தார்.
தன்னுடைய பல விதமான குணாதிசயங்கள் எது எதெல்லாம் இந்த தலைமைத்துவத்துக்கு தேவையோ எல்லாத்தையும் மோசைக்குள்ள இருந்து கர்த்தர் முழுவதுமாய் உடைத்தார். எல்லாத்தையும் உடைச்சார். தைரியமாய் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், என் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுவேன், நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா, உங்க மேல ஒரு அழைப்பை வைத்து விட்டார், உங்கள் மேல ஒரு தரிசனத்தை வைத்து விட்டார், கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நீங்களா வந்தா சரி, இல்லையா மனாந்திருந்தா ஆட்டுக்கு பின்னாடி தான் பேச்சு அது வரைக்கும் நல்லா தான் பேச்சு இருந்திருக்கும். அவர் அழைக்கிற நேரத்திலேயே ஊழியத்துக்கு வந்தா நல்லது, இல்லை என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் அநேக ஊழியக்காரர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய பாதைகள் எல்லாம் மிக கடுமையான பாதைகள். ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு இருந்த நேரத்தில் நானே இருக்கிறேன், நானே உணர்ந்து, நானே ஒரு உதாரணம். வரமாட்டேன்னு போய் தான் இந்த இடத்துல போய் உட்காந்துருந்தேன். மதிய கிழக்குல இந்திய தேசத்துக்கே வரமாட்டேன், வந்தால் தானே ஊழியத்துக்கு கிடைப்பீங்க, அங்கேயே போய் உட்காந்துருந்தேன். அங்கேயும் ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துகிறேன். சொல்றேன், நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இந்த உலகத்துடைய எந்த மூளைக்கு போனாலும் சரி, ஆமா அங்கேயும் அவர் இருக்கிறார். எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பூமியின் எந்த பகுதிக்கு போனாலும் சரி, அங்கேயும் அவர் இருக்கிறார். உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்து விட்டார். ஆமா, உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டா, ஒழுங்கா ஒப்பு கொடுத்தா அழகா கடல் மேலேயே கொண்டு போவார். ஒப்பு கொடுக்காம முரண்டு பிடிச்சா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு, எங்க தூக்கி போட வைக்கணுமோ அங்க தூக்கி போட வச்சு, ஆனா பத்திரமா கொண்டு போவாரு. அந்த பத்திரங்கிறது எப்படி இருக்கும்னா, மீன் வயிற்றுக்குள்ள சொல்லுவாரு பாருங்க, ஐயோ எப்பா, 2ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருப்பாரு, தலையில எல்லாம் என்னென்னவோ இருக்குது, கடலினுடைய காரியங்கள் என்னென்னவோ இருக்கு, நீ என்னென்ன சாப்பிட்டுச்சோ தெரியல. இந்த பாதை வேணுமா, அல்லது ஆண்டவர் அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிற பாதை என் வாழ்க்கையில இருக்கட்டும். ஏதோ முழுநேர ஊழியெல்லாம் கிடையாது. முழுநேர ஊழியத்துக்கு அழைத்தால் முழுநேர ஊழியத்துக்கு வாங்க, இல்லையா பகுதி நேர ஊழியத்துல ஊழியரோடு கூட இணைந்து, சபையோடு கூட இணைந்து, எதையாகிலும் ஆண்டவருக்காக இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு தீர்மானம் வேணும். என்ன, ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவையாவது சபைக்குள்ள கொண்டு வருவேன். மோசே எல்லாத்தையும் இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். ஒண்ணு விட்டு வைக்கல, ஒரு காரியத்தை விட்டு வைக்கல. மோசே செஞ்ச முதல் ஊழியம் என்ன தெரியுமா? ஆமா, மோசே செஞ்ச முதல் ஊழியம் என்ன? எந்த ஆராதனை நடத்தினாரு? முதல் ஆராதனை ஃபியூனரல் சர்வீஸ். ஆமா, யாரோ எங்கேயோ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சம்பந்தமே எல்லாம் மனுஷன் போன கொலை செய், யாருக்கும் தெரியாம அங்கேயே அடக்கத்தை முடிச்சு, மண்ணுக்கு மண்ணாகும், புழுதிக்கு புழுதியும், சாம்பலுக்கு சாம்பலை ஒப்பு கொடுத்து வந்துட்டாங்க. மனுஷன் செஞ்ச முதல் ஊழியம். இந்த இடத்துலதான் மனுஷன் இருந்தாரு. இந்த எண்ணத்துல இருந்த மனுஷன்கிட்ட மட்டும் கர்த்தர் அந்த நேரத்துல இந்த 30 லட்சம் ஜனங்களை கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க. கானானுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? கடைசியில எத்தனை பேர் போனாங்க? அந்த 2 பேரும் போயிருக்க மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் உடைத்தார். உடைச்சி உருவாக்கி நீ சிருஷ்டித்தீ, சீர்படுத்தி நீ புடமிட்டி, புதிதாக்கி நீ பிரித்தீ, பிரியாதிருந்தீ, எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்து உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார், சீர்படுத்தினார். மோசையை கர்த்தர் உருவாக்கினதான விதங்கள் மோசையை கேட்டா சொல்லுவார், எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்தார்.
30 லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டிய விதத்துல கர்த்தர் நடத்துகிறார். இப்ப உருவாக்கிட்டாருல்ல, நல்ல கவனிங்க. இப்ப உருவாக்கிட்டாரு. 40 ஆண்டு காலம் உருவாக்கி இருக்கிறார். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் வருது. மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மோசே நீ விலகு, நீ விடு, நீ விடு, ஒரு நிமிஷம் போதும், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த ஜனங்களை எல்லாம் ஒரே அடி 30 லட்சம் ஜனங்களை இங்கே சாகடிக்கிறேன். அவ்வளவு பெரிய கோபக்காரன் இந்த மோசே. இப்ப மோசே சொல்றாரு, கூலா நின்று ஆண்டவர்கிட்ட, நீங்க ஏன் இப்ப கோபப்படுறீங்க? உமக்கு ஏன் இந்த கோபம்? உருவாக்கின விதம் ஐயா, உமக்கு ஏன் இந்த கோபம்? எனக்கு கோபம் வந்த நேரத்துல என்ன கொண்டு போய் வனாந்திரத்துல உட்கார வச்சு என்னை உருவாக்கினீரே, இன்றைக்கு நீதி ஏன் கோபப்படுகிறீங்க? ஆண்டவருக்கு பேசுறாரு, உருவாக்கின விதம் ஐயா, உருவாக்கின விதம். ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீர் ஏன்பா கோபப்படணும்? உமக்கு ஏன் இந்த கோபம்? நீங்க கொலை செஞ்சிடாதீங்க, நீங்க அவங்களை அடிச்சிடாதீங்க. ஊர் வித்தியாசமா பேசிடும், அந்த ஜனங்கள் வித்தியாசமா பேசிடுவாங்க. வேண்டாம், விட்டுருங்க. பல இடங்களிலே தேவனிடத்திலே தன் சாந்தத்தை வெளிப்படுத்தி பல இடங்களிலே காப்பாற்றின ஒரு மனுஷன். உருவாக்கப்பட்டதற்கு பின்பு தேவ ஜனமே, முதலாவது இந்த இருண்ட வாழ்க்கை, முதலாவது இந்த 2வது 40 ஆண்டு கால மோசனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை உருவாக்கினார். பல இடங்களில் உருவாக்கப்பட வேண்டிய நிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உருவாக்கப்பட முடியாத அளவுக்கு நம்மிடத்துல இருக்கிற தடைகள் என்ன தெரியுமா? அதை ஏசியா தீர்க்கன் எழுதுவார். 1வது அதிகாரம் 25வது வசனத்துல, 1வது அதிகாரம் 25வது வசனத்துல, 1வது அதிகாரம் 25வது வசனம். ஸ்லோ ஆயிடுச்சு, வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க. அந்த வார்த்தை என்ன எழுதியிருக்கு? களிம்பு எங்க இருக்கும்? களிம்பு எங்க இருக்கும்? கீழே இருக்கும். விடாப்புடிய இறுக்கமா பிடிச்சிருக்கும். ஒரு பாத்திரத்துல கீழே இருக்கும். களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். சுத்த பொன்னாய் விளங்க வேண்டுமானால் ஈயம் நீக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற களிம்புகள் நீக்கப்பட வேண்டும். பாவத்தினுடைய காரியங்கள் நீக்கப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை முதலாவது சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்கின்ற அனுபவத்திற்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, என் பாவங்களை கர்த்தர் மன்னியும் ஐயா. ஆண்டவர் சொல்லுகிறார், களிம்பு நீங்கி ஈயம் நீங்கி. வெள்ளி வெளிப்படத்தக்க, இரும்பா மாறிடக்கூடாது. ஆமா, ஈயம் போய் இரும்பா மாறிடக்கூடாது. கர்த்தர் நம்மை சுத்த பொன்னாய் விளங்கப்படுவார். அல்லேலூயா. மோசேயுடைய முதல் 40 ஆண்டு காலத்துல இழந்த ஆண்டவர் செய்த முதல் நன்மை, அவரை உருவாக்கினார். ரெண்டாவது முதல் காரியத்துக்கு நேரம் கடந்துச்சு. 8:45 8:45 8:30 நீங்க சொல்ற டைம் முடிச்சிடறேன். 8:30 இப்பவே முடிச்சிடறேன். 45 ஆமா, ஆசையா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நன்மை யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். முதலாவது அவரை உருவாக்கினார், இரண்டாவது அவருடைய ஜீவனை காப்பாற்றினார். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ. உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனாங்கப்பா. எல்லாரும் இறந்து போனாங்க. உன்னை யாரெல்லாம் கொலை செய்யணும்னு நினைச்சாங்களோ, உன்னை யாரெல்லாம் வெட்டி புதைக்கணும்னு நினைச்சாங்களோ, உனக்கு அடக்க ஆராதனை நடத்தணும்னு யாரெல்லாம் யோசிச்சாங்களோ, எல்லாம் இறந்து போனார்கள். இப்பொழுது நீ வெளிப்படுகிற காலம் வந்தது. அப்ப அது வரைக்கும் மோசேயை கர்த்தர் வனாந்திரத்திலே வைத்ததான 2வது காரியம், மோசேயினுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். மோசே, எப்பா நீ ஒருவேளை யோசிக்கலாம், மோசேயுடைய யோசனை வந்து இருக்கலாம். மோசே, ஒருவேளை நீர் இப்படியாக யோசிக்கலாம், கர்த்தருடைய திட்டங்களை அடக்கி விட்டான்,
கர்த்தருடைய திட்டங்களுக்கு தடுப்பை வைத்து விட்டார். என்னுடைய தரிசனங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். அவ்வளவுதான். இனிய காலம் முழுக்க 40 ஆண்டு காலம் நான் இதிலேயே தான் பிரயாணம் பண்ண வேண்டியது உண்டு. என்னென்னவோ திட்டம் வச்சிருந்தேன், என்னென்னவோ பிளான் வச்சிருந்தேன், என்னென்னவோ தரிசனங்கள் இருந்தது, என்னென்னவோ ஆசைப்பட்டேன். இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்னென்னவோ யோசிச்சேன். எல்லாத்திலும் கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்தார். அப்படின்னு ஒருவேளை மோசேயினுடைய எண்ணத்துல எழும்பி இருந்தார். கர்த்தர் மோசேக்கு 2வது காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். மோசே, ஐயா, உன்னுடைய திட்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, உன்னுடைய தரிசனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. உன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக உன்னை பார்வோன் தேடிக்கொண்டிருக்கிறான், உன்னை கொலை செய்யும்படிக்காய் தேடிக்கொண்டிருக்கிறான், உன்னை அழிக்கும்படிக்காய் ஒருவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த இனத்தார், அந்த ஜனத்தார் உன்னை கொன்று போடும்படிக்காய் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் மோசே, உன் திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, உனக்கு ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன். அதுவரைக்கும் அந்த ஸ்தானத்தை நீ அடைய வேண்டும் என்றால் நீ ஜீவனோடு இருந்தே ஆக வேண்டும். 30 லட்சம் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் 3 மாதம் மாத்திரம் உன்னை காப்பாற்றவில்லை, இப்பொழுதும் உன்னை காப்பாற்றுவதற்காக, உன் ஜீவனை காப்பாற்ற உன்னை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து வைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒளித்து வைத்தார். 3 மாத காலத்தில் ஒளித்து வைத்தார். இந்த 2வது 40 ஆண்டு காலத்தில் மோசேயை கொண்டு வந்து வனாந்திரத்தில் ஒளித்து வைக்கிறார். மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் யோசேப்பிடத்தில் கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிறந்த பச்சிளம் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்காய் தேடுவார். அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போப்பா, அங்க போய் ஒளிந்துரு. நான் சொல்ற காலம் வரைக்கும் அங்க ஒளிந்துரு. காரணம், இந்த குழந்தை ஜீவனோடு கூட இருக்க வேண்டும். இந்த குழந்தை மேல ஒரு தரிசனம் உண்டு. இந்த குழந்தை இந்த உலகத்தை ரட்சிக்க பிறந்த ஒரு குழந்தை. இந்த குழந்தை தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த ஜனங்களுடைய மீட்பிற்காக இந்த குழந்தை தான் இருக்க வேண்டும். எனவே இந்த குழந்தையை நீ எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற காலம் வரைக்கும் எகிப்திலே போய் ஒளிந்து கொண்டிரு. தாயை கூட்டிக்கொள், போ, எகிப்துக்கு போ. யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்ததுக்கு பின்பதாக 20வது வசனம் சொல்லும், 20வது வசனம் சொல்லும், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. காரணம், பிள்ளையை கொலை செய்ய நினைத்ததான அதை தேடி அதை கொலை செய்ய நினைத்த நபர்கள் இறந்து போனார்கள். அல்லேலூயா. உங்களை ஒளித்து வைக்கிற ஒரு காலமும் உண்டு, அதே சமயத்துல உங்களை வெளிப்பட பண்ணுகிற ஒரு காலமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுவார் 27:5, தீங்கு நாளிலே கர்த்தர் தம்முடைய கூடார மறைவுக்குள்ளாக ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சத்துருனுடைய பல பாதைகள் உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை ஒளித்து வைக்கிறார். சத்துருனுடைய கண் உங்கள் மேலே படாதபடிக்கு, சத்துருனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில அண்டாதபடிக்கு கர்த்தர் பல நேரங்களில் உங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார், உங்களை ஒளித்து வைக்கிறார். ஆராதனை நடத்தும் போது சகோதரி சொன்னாங்க, ஆகாப் முன்னதாக எலியாவை கர்த்தர் கொண்டு போய் நிப்பாட்டினார். 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். நான் எடுத்துக்கொள்கிறேன். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற எலியாவே, மனத்துல அக்னி இறங்கின எலியாவே, விளங்கிக்கொள், உன் பிராணனை ஆகாப் தேடிக்கொண்டிருக்கிறான். உன்னை கொலை செய்யும்படிக்க ஆகாப் தேடிக்கொண்டிருக்கிறான். நீ கிளம்பு, நீ கிளம்பு, இங்கிருந்து கிளம்பு, நீ கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு போ, கேரி தாற்றங்கரைக்கு போ. அங்கே கொண்டு போய் எலியாவை வைத்தார். வீட்டுல போய் 17ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. கர்த்தர் எலியாவின் வாழ்க்கையில அந்த இடத்திலே வைத்து கற்றுக் கொடுத்த காரியங்கள் அநேகம் அநேகம் அநேகம்.
காக்கா காலையில வரும், காலையில வந்து பிடுங்கி தின்ற காக்காவை வைத்து கர்த்தர், ஆமா வெஜிடேரியன்லாம் கிடையாது, மனுஷன் பசிச்சாலும் புல்ல தின்னாரு, மனுஷன் கொண்டு வந்து மாம்சத்தை கொடுத்தாரு, ரொட்டியும் மாம்சத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சு. மனுஷன் நல்லா சாப்பிட்டு இருக்காரு, நல்லா சாப்பிட்டு இருக்காரு, பியூர் நான் வெஜிடேரியன் மனுஷன், நல்லா சாப்பிட்டு இருக்காரு மனுஷன். அங்க இருந்தாலும் தண்ணியை குடிச்சிருக்காரு. ஆண்டவர் எந்த இடத்திலும் என்னை போஷிக்க முடியும், வனாந்தரமா இருக்கட்டும், அந்த இடத்திலும் கர்த்தர் என்னை போஷிக்க முடியும் என்பதை கர்த்தர் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த காரணத்தை கேரி தாக்குகிற தண்ணீர் வற்றி போனது. உடனே ஆண்டவர் கிளம்புகிறார், எப்பா கிளம்பு, நீ நேரம் சாரி பார்த்து உதவின் வீட்டுக்கு போ, அங்க போ. அந்த அம்மா வீட்டுல பஞ்சப்பாட்டு, அந்த அம்மா கொஞ்சமாவதான் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் அந்த அம்மாவுக்கும் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். கொஞ்சமாவது இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சத்திலே ஆண்டவருக்கு உண்மையா இருந்தால் போதும், அந்த நிறைவான பலனை அனுபவிக்க கர்த்தர் உங்களை நடத்துவார். கொஞ்சத்தில் உண்மை, காணிக்கை தசம பாகத்திலே உண்மையா இருங்க, சபைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலைமையா இருக்கட்டும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு. நீங்க கொடுக்கறது ஒருவேளை உங்க மனசுல தோணுச்சுன்னா, ஆமா நான் கொடுக்கறது நாளை தானே பாசு குடும்பம் வாழ்றாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ரெண்டு காரியத்திற்கு ஆண்டவருக்கு கடும் கோபம் ஏற்படும். ஒன்று அவருடைய பிறப்பை குறித்து யாராகிலும் விமர்சனம் பண்ணினார், அவருடைய பிறப்பை குறித்து யாராகிலும் விமர்சனம் பண்ணினார். ஏன்னா மரியாளுடைய கற்பத்துல அவர் பிறந்தார். பிறப்பை குறித்து யாராகிலும் விமர்சனம் பண்ணினால் கடும் கோபம். இரண்டாவது, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கையில யாராகிலும் விமர்சனம் பண்ணினால் கடும் கோபம். எழுதி வச்சிருப்பாரு, எண்ணாமத்துல, நீ வீட்டுல போய் வாசி பாருங்க, தேவிராமத்துல இருக்க எண்ணாமத்துல இருக்க, எழுதி பாருங்க. இது நான் என் ஆசாரியனுக்கு கொடுக்கும் சம்பளம் எழுதி வச்சிருக்கேன். நீங்க கொடுக்கறது கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிறது. இந்த வார்த்தை அப்படியே இருக்கும், நான் என் ஆசாரியனுக்கு கொடுக்கும் சம்பளம். கொஞ்சத்துல உண்மையா அந்த அம்மாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார், கொஞ்சம் இருந்தாலும் போதும், அந்த கொஞ்சத்திலையும் பஞ்சத்தின் காலம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை நடத்துவேமா. எலியாவை நடத்தினார், எலியாவை போஷித்தான். அருமையான நினைவுல வருகிறது, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அருமையான டாக்டர் பாலி ஏங்கிச்சோ அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருக்காக வல்லமையான காரியங்களை செய்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலத்துல, அந்த நேரத்துல அவங்க சபையில வெறும் 10,000 பேர் இருக்காங்க. ஒரு 10,000 பேர் இருக்கிற நேரத்துல இப்பொழுது 8 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ 10,000 பேர் இருந்த நாட்கள்ல ஒரு ஆலயத்தை பெரிதாய் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து பல காரியங்களை அவர் முன்னெடுத்து பல காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தின் மத்தியில தான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதிகமான மனபாரத்தை நிமித்தமாய் இது எப்படி நடக்கும், எப்படி நடத்த போறோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில தான் கர்த்தர் இந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு பாரம் இருந்தாலும் அந்த ஒரு நாள் பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மனுஷன் மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க, டாக்டர் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக். அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். வீட்டில் போய் நீங்கள் ஏதாவது அந்த யூடியூப்லையோ இல்லை நீங்கள் கூகுள்லையோ அவருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. குடும்பமான வரைக்கும் இந்த ஆன்லைன்லாம் விட்டுட்டு, ஆமாம் உங்களுடைய புத்தகங்களோ பைபிளை வாசிங்க, அடுத்து புத்தகங்களை வாசிங்க, ஆன்லைனெல்லாம் விட்டு தருங்க. ஆமாம், அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போவோம், சாத்தான் கையில் உள்ளது, அதை விடுங்க. நாங்கள் ஏதோ பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்துவோம், அதுக்கு மகிமை. நல்ல கவனிங்க. ஹார்ட் அட்டாக். டாக்டர் சொல்றாங்க அடுத்த கொஞ்ச நாளைக்கு நீங்க பிரசவம் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறார், திரும்ப போய் பிரசவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல அதே போல திரும்பவும் மயங்கி கீழே விழுகிறார். விழுந்த உடனே மருத்துவமனை கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கேயும் போன உடனே சொல்றாங்க, உங்களை பிரசவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், நீங்க பண்ணது நிமித்தம் இப்படிப்பட்ட காரியம். மனுஷனுக்கு பயங்கரமான பாரம். இப்போ கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு. என்ன, இந்த ஆலயத்திற்காக பேங்க்ல லோன் வாங்கினது மிக அதிகமாயிருச்சு, கடனை கட்ட முடியல. சரியா அந்த நேரத்துல தான் கொரியா தேசத்தினுடைய அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்த நேரம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க, நம்ம பொருளாதார வீழ்ச்சி வந்ததான ஒரு நேரம். பொருளாதார நெருக்கடி. ஆமா, பொருளாதார நெருக்கடி வந்ததான ஒரு நேரம். அதனால
அந்த அக்ரிமெண்ட் போட்டதான இன்ஜினியரும், இந்த தொகைக்குள்ளாக நான் முடித்து கொடுக்குறேன் என்று சொன்ன அக்ரிமெண்ட் போட்ட அந்த இன்ஜினியரும் கைவிட்டு போயிட்டாரு. என்னால முடியாது, இந்த தொகையில என்னால முடிக்க முடியாது, விலைவாசி ஏறிடுச்சு, என்னால வாய்ப்பே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பி போயிட்டாரு. இந்த மனுஷனுக்குள்ள பயங்கரமான பாரம், என்ன பண்ணன்னு தெரியல. கடைசியில் தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டில தான் குடி இருக்கிறார்கள். தன் மனைவியோடு கூட பேசி, அது அவங்க மனைவி பேர்ல இருந்தது, தன் மனைவியோடு கூட பேசி மனைவியை சமரசப்படுத்தி அதை விற்று அதனுடைய காரியங்களை எல்லாம் கொண்டு போய் அப்படியே கடன் அடைச்சாங்க. அடைச்சிட்டு இப்போ ஒரு இடத்துல வீட்டுல பூசப்படாத ஒரு கட்டடம், ஒரு ஒழுங்கில்லாத ஒரு கட்டடம், 11வது மாடி உச்சத்துல இருக்கிற ஒரு 11வது மாடியில வீடு, ஒழுங்கில்லாத ஒரு வீடு, அந்த வீட்டுல போய் குடி இருக்கிறார். அந்த வீட்டுல போய் குடி இருக்கிறார். சரி, எந்த சூழ்நிலையிலும் ஞானஸ்தான ஆராதனையை வேற எவரையும் நடத்த விட மாட்டார், அவர் தான் நடத்துவார். கிட்டத்தட்ட அன்றைய தினம் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாளில 200க்கும் மேற்பட்டதான ஜனங்கள் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்தார், 2வது ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்தார், 3வது இவரே தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். ஆஸ்பத்திரிக்கு வேகமா தூக்கிட்டு போறாங்க. அங்க போய் சபையினுடைய எல்டர்ஸ் வந்து சொன்னதான ஒரு காரியம், பாஸ்டர் எங்களுக்கு நீங்க முக்கியம், உங்கள் மனதை வேதனைப்படுத்த நாங்கள் சொல்லவில்லை, எங்களுக்கு நீங்கள் முக்கியம், இனி ஆராதனைக்கு சபைக்கு நீங்கள் வர வேண்டாம். 11வது மாடி, ஒழுங்கில்லாத ஒரு வீடு, ஒழுங்கி கொண்டிருக்கிற ஒரு வீடு, பூசப்படாத ஒரு வீடு, மாதந்தோறும் வாடகை கொடுக்கணும், என்ன பண்ண தெரியல, பிள்ளைகளுடைய காரியங்கள் உண்டு, குடும்பத்துக்கு எடுத்த காரியம் உண்டு, என்ன செய்யவே தெரியல. மனைவி சொன்னார்கள், போதும் விட்டு வந்து முடியாது, நான் வேலைக்கு போறேன், என்னால முடியும், எனக்கு பலன் உண்டு, நான் வேலைக்கு போறேன், நான் போய் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு மற்ற காரியங்களை பார்க்கலாம். பாலியங்கி சொல்லி அப்படியே எழுதுகிறார், டாக்டர் பாலியங்கி சொல்லி அப்படியே எழுதுகிறார், நான் சம்பாதிக்கிறேன், என்னால முடியும், இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் இருந்த நாட்கள்ல தான் அவர் எழுதின ஒரு காரியம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அடைக்கப்பட்ட நிலைமையில பாலியங்கிச்சோ 11வது மாடியிலேயே கிடக்கிறார். 10 ஆண்டு காலம் ஆண்டவர் அவரை அங்கே ஒளித்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? டாக்டர் பாலியங்கிச்சோ எழுதுகிறார், அந்த 10 ஆண்டு காலத்துல தான் how to build a big church, மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட எப்படி முடியும் என்பதை கர்த்தர் அங்கே தான் கற்றுக் கொடுத்தார். ஒரு கேசலை துவங்க எப்படி முடியும் என்பதை அங்கே தான் கற்றுக் கொடுத்தார். ஒரு ஜெப கூட்டம் எப்படி நடத்தணும், கேசல் மூலமாய் ஜெப கூட்டத்தை, ஒரு வீட்டு கூட்டத்தை எப்படி ஆரம்பிக்க முடியும், அது எந்த வழியில நடத்த வேண்டும் என்பதை 11வது மாடியில 10 ஆண்டு காலம் என்னை கர்த்தர் உட்கார வைத்து கற்றுக் கொடுத்தார். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் வந்தது. அந்த குறிக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் டாக்டர் பாலியங்கிச்சோடு கூட பேசுகிறார், நாளை அதிகாலை 4 மணிக்கு உன்னுடைய எல்லா விதமான வியாதியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன். உங்க மனைவிக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, ஆயினும் தன் கணவனுடைய வற்புறுத்தல் நிமித்தம் ராத்திரியிலிருந்து தேவ சமூகத்தில் முழங்கால ஒரு தனி அறையில இருவருமாய் கரம் பிடித்து இருவருமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். 3 மணியானது, ஒன்றும் தென்படவில்லை. 3:30 மணியானது, ஒன்றும் தென்படவில்லை. ஆனால் சரியாய் 4 மணி அளவிலே ஒரு மகிமையின் மேகம் அந்த அறையை நிரப்பினது. இதுவரைக்கும் அவங்க அனுபவித்திராத ஒரு மகிமை அந்த அறையை நிரப்பினது. அவர் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் தெளிவாய் உணர்கிறார், தேவ பிரசன்னம் தன்னை நெருங்கி கொண்டிருக்கிறதை உணர்கிறார். ஒரு குறிக்கப்பட்ட சமயத்துல ஒரு கரம் தன் தலையிலே வைத்தது போல அவர் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது, இப்பொழுது உன்னை சுகமாக்குகிறேன், உன்னை இந்த உலகிற்கு வல்லமையான ஒரு ஊழியக்காராய் உன்னை மாற்றுகிறேன் என்கிறதான ஒரு சத்தம் அவர் காதுகளில் கேட்கிறது. கேட்ட அடுத்த வினாடியே மனுஷன் எழுப்பி நிற்கிறான். நேர ஹாஸ்பிட்டல் போறாங்க, செக் பண்ணதுக்கு நேர ஹாஸ்பிட்டல் போறாங்க. நடந்த சம்பவம் டாக்டர் பாலியங்கிச்சோ எழுதுகிற புத்தகத்திலிருந்து சொல்லுகிறேன். நேர ஹாஸ்பிட்டல் போறாங்க. பொதுவாக யாராவது நர்ஸ் டாக்டர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? மெடிக்கல் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தர் சிஸ்டர் கை தூக்குனீங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா இங்க ஈஸியா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே வந்திருந்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இருதயத்துல ஸ்கார் இருக்கும், கரெக்டா? ஒரு தழும்பு இருக்கும். எத்தனை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோ அத்தனை தழும்பு வரும். ஆமா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா ஒரு தழும்பு, 2வது ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா 2வது தழும்பு. இந்த மனிதனுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது, ஏற்கனவே 2 தழும்புகள் இருந்தது, உறுதி செய்யப்பட்டிருந்தது. இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்தா இந்த மனுஷன் உயிரோடவே இருக்க முடியாது என்பதை மருத்துவர்கள் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்தாங்க.
ஏன்னா 3வது ஹார்ட் அட்டாக் தப்பி பிழைக்கிறதுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அவரை அங்கே கொண்டு போய் ஒளித்து வைத்து, எந்த ஒரு வேதனையும் இல்லாதபடிக்கு ஒளித்து வைத்து மனுஷனை ஆசீர்வதித்து இப்போ மருத்துவரிடத்துல கொண்டு வந்து பார்க்கிறார்கள். மருத்துவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஸ்கார் கூட இல்லை, ஒரு தழும்பு கூட இல்லை. புது அவளுக்கு எப்படி புது இருதயத்தை கொடுத்தார், அதே போல இந்த மனுஷனுக்கு புது இருதயத்தை கொடுத்தார். அன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தா தன் வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அதே ஆலயத்தில் நின்று ஏறக்குறைய 10,000 விசுவாசிகள் இருந்து 7 லட்சம் விசுவாசிகளுக்கு நேராக கர்த்தர் அவரை வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார், ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். எலியாவை கர்த்தர் ஒளித்து வைத்தார். எப்ப ஆகாப்புன்னு தேடுறாப்புல போய் ஒளிந்து கொள். ஆனால் அடுத்த அதிகாரத்துல 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல எழுதி வைத்திருப்பார். 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல அநேக நாள் சென்றதற்கு பின்பு திரும்ப எலியாவுக்கு உண்டாகிறது, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. உங்களை ஒளித்து வைக்கிற ஒரு காலம் உண்டு, உங்களை வெளிப்பட பண்ணுகிற ஒரு காலம் உண்டு. இருண்ட காலத்தை பார்த்து கர்த்தர் என்னை எல்லா திட்டத்திலிருந்து என்னை வெறுத்து விட்டார், என்னை தள்ளி விட்டார், எல்லா திட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்று நினையாதிருங்கள். காரணம், உங்களை கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார். காரணம் உங்களுக்கு பின்னிலைமையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு மேல்நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நடுநிலை வழியாக தான் கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். நடுநிலையிலே தான் கர்த்தர் உங்களை ஒளித்து வைக்கிறார். அல்லேலூயா. காரணம், நீங்கள் ஜீவனோடு கூட இருக்க வேண்டும். உங்கள் ஜீவன் ஆண்டவருக்கு முக்கியம், உங்கள் ஜீவன் இந்த பகுதிக்கு முக்கியம், உங்கள் ஜீவன் இந்த சபைக்கு முக்கியம், உங்கள் ஜீவன் இந்த எல்லா தேசங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் முக்கியம். காரணம், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது உருவாக்கினார், இரண்டாவது ஒளித்து வைத்தார், மூன்றாவது தலைப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடந்துருச்சு. மூன்றாவது, இந்த அடுத்த 40 ஆண்டு காலத்தை வைத்தார் பாருங்க, அதை இங்க இருந்து தான் வைத்தார், இங்க இருந்து தான் வைத்தார். முதல் உருவாக்கினார், இரண்டாவது ஒளித்து வைத்தார், மூன்றாவது மேல்நிலையை வைத்தார், அந்த மேலான ஸ்தானத்தை வைத்தார். இதுவரைக்கும் எவரையும் பயன்படுத்தாத விதத்தில் மூன்றாவது 40 ஆண்டு காலத்துல மிக 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 வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார், மிக வல்லமையாய் பயன்படுத்தினார். முதல் மேன்மை என்ன தெரியுமா? முதல் மேன்மை என்ன தெரியுமா? வீட்டுல போய் வாசிக்கிடுங்க. யாத்திராகமத்தின் புத்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிக்கிடுங்க. முதல் 40 ஆண்டு காலத்துல மோசேயை குறித்து 5 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். just 5 times. 5 காரியங்கள் மட்டும் தான் மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 40 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பின்பதாக உருவாக்கினார் பாருங்க. அந்த 40 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பின்பதாக பழைய ஏற்பாட்டில முழுசா 66 புஸ்தகங்கள் நம்ம வேதத்துல இருக்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல கிட்டத்தட்ட 19 புத்தகத்திலும், புதிய ஏற்பாட்டு காலத்துல 12 புத்தகத்திலும், ஆக மொத்தம் 66 புத்தகத்திலே 31 புத்தகத்திலே மோசேயை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்திலே ஒரு தனி மனிதனுடைய பெயரை அதிகமாக எழுதப்பட்டது யாருன்னு கேட்டா 770 முறைக்கும் மேலாக மோசேயினுடைய பெயர் வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. மோசேயை கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், உங்களை வெளிப்பட பண்ணுகிறதான காலம் வெகு விரைவில் உண்டு. எங்க பிள்ளைய மோசே என்கிறதான பெயரில் உங்கள் பெயரை போட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை கர்த்தர் அழைப்பீராக. முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் மோசே என்று அழைத்தார். என்னை அழையும் ஐயா, என்னை கூப்பிடும் ஐயா. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சபையோடு கூட அதே உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுவாராக. இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கோ எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வே. உன்னோடு கூட இருந்து
இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து கேட்டு முடிச்ச உடனே நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் மோசேயை மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, மோசே யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். மோசே வைத்துதான், மோசே நிமித்தமா தான். 8:13 கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். மோசேயின் சொற்படி. உங்க வார்த்தையின்படி கர்த்தர் செய்வாரா? வார்த்தையின்படி கர்த்தர் செய்வாரா? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நான் புடமிடப்பட்டால், நான் உருவாக்கப்பட்டால், தேவனால் ஒளித்து வைக்கப்பட்டு தேவனால் பாதுகாக்கப்பட்டால் கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார். என் சொல்லின்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தில் எப்பெல்லாம் கர்த்தர் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைச்சாரோ அப்பெல்லாம் அந்த வார்த்தை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் வார்த்தையின்படியே அந்த ஜனங்களை மன்னித்தார். ஒரு தனி மனிதனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுத்து 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் மன்னித்தார். சொல்றேன், உங்கள் நிமித்தமாய் இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் உண்டு. உங்கள் நிமித்தமாய், இந்த சபையின் நிமித்தமாய் இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டு. இந்த சபையை வைத்து, இந்த சபையின் நிமித்தமாய், இந்த விசுவாசிகள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்களின் நிமித்தமாய் கர்த்தர் இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பாராக. அல்லேலூயா. யாத்திராகமம் 34:12வது வசனம். 12வது வசனம். முகமுகமாய் ஒரு நண்பனோடு கூட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயிடத்துல பேசினார். எழுப்பினிருக்கலாம் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பினிருக்கலாம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து என் பேரை சொல்லுங்கப்பா, என் காதுகளில் துணிக்கட்டும். பல நாட்கள் ஆகிவிட்டது உடைய வார்த்தையை கேட்டு, பல நாட்கள் ஆகிவிட்டது உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு. பல நேரங்களில் நானா பேசுறேன்ப்பா, நீங்க சொன்னதாக சொல்லி நானா பேசுறேன். பல நேரங்கள் உங்களுடைய வார்த்தை என்று கிரகித்துக் கொண்டு நானாய் பேசுகிறேன். இல்லையப்பா, இல்லை. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தேவ சமூகத்தில் என்னை தலை மட்டும் தாழ்த்துகிறேன். என்னை பயன்படுத்தும் ஐயா. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போவதற்கு நடுநிலை என்னதான ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருந்தார். மேல்நிலையை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறவர் கீழ்நிலையிலிருந்து போக வேண்டுமானால் நடுநிலை வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நல்ல வார்த்தை எங்களுக்காக வெளிப்பட்டதே. ஒரு மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மோசேயினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் பிரத்யேகமாய் சொல்ல முடியும், என்னையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், என்னையும் கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இருண்ட வாழ்க்கை என்று இனி சொல்ல போவதில்லை, இழப்பின் பாதை என்று இனி சொல்ல போவதில்லை, என்னுடைய பாதை அந்த காலத்தின் பாதை என்று இனி சொல்ல போவதில்லை. அந்த வார்த்தை இப்படியாக மாற்றப்படுகிறது. என்னை உருவாக்குகிற பாதையில கர்த்தர் வைத்திருக்கிறேன். என்னை ஒளித்து வைத்திருக்கிற பாதையில கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறேன். மேல்நிலைக்கு கொண்டு போகிற நடுநிலையின் பாதையில கர்த்தர் என்னை வைத்திருக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைக்கென்று அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் பாதையில் நிலைத்திருக்க, உமக்கு உண்மையாய் செவி கொடுக்க, பரிசுத்த வாழ்க்கையில நிலைத்திருக்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, தரிசனத்தில் நிலைத்திருக்க. ஓ அல்லேலூயா. முதல் 40 வருஷம் வரைக்கும் மோசே சொல்லி இருப்பார். மோசேக்குள்ள இருந்து வெளியே வந்திருந்ததான வார்த்தை இப்படியாக இருந்திருக்கும், என்னால் முடியும், நான் எதையும் சாதிப்பேன் என்று சொல்லி இருப்பார். ஆனால் உருவாக்கினதற்கு பின்பதாக 2வது 40 வருடத்துடைய நிறைவிலே ஆண்டவர் சொல்ல வைத்திருப்பார். அதை உடைத்து உம்மால் மாத்திரம் நம்ப முடியும், என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது, உம்மால் மாத்திரம் தான் முடியும். என் வாழ்க்கையில நீர் இல்லாதபடிக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய பிரசன்னம் இல்லாதபடிக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய திட்டங்கள் அபிஷேகம் இல்லாதபடிக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய பலன் என் பலகீனத்திலே பூரணமாய் விளங்குவதாக.
அல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை ஐயா, நீரே எனக்கு ஆதாரமா இருக்கிறேன், நீரே என் வாழ்க்கைக்கு துணைகாரனாய் இருக்கிறேன், நீரே என் வாழ்க்கைக்கு கரம் பிடித்து நடத்துகிறதான ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என் ஊழிய பாதைக்கு நீர் தான் ஆதாரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இயேசு ராஜா தேவாலயத்தை மனதார வாழ்த்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த குத்துவிளக்கு இன்னும் பிரகாசமாய் எரிகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அபிஷேகம் என்கிற நதி இங்க பாய்ந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கண்களும் செவிகளும் கவனித்து திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. சபையை கர்த்தர் பெருகப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. உங்களுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். நாட்டப்பட்டிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரங்களுக்காக ஸ்தோத்திரம். இடித்து பிழிந்து தெளிவான எண்ணெய் அதிலே வந்து இந்த குத்து விளக்கு பிரகாசமாய் எரியத்தக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ கிருபை இவர்கள் மேல இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய இருண்ட வாழ்க்கையில ஒரு மேலான ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன். அந்த மேலான ஸ்தானத்தை அடைய இவர்களை உருவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உருவாக்க தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தார். உடைய நாம மாத்திரமாகி வேண்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.